வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச இருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் நேற்று டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம் ரத்து. மிகவும் வேதனைக்குரிய விஷயம். குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் அட்டன் பண்ணுறது. அது என்ன சொல்லணும்னா ப்ரிலிமினரி தாண்டி அவங்க பாஸ் ஆனவங்க, அவங்க மெயின்ஸ்க்கு வரும்போது அவங்களுடைய அந்த வேதனைகள், அதை பற்றி நீங்கள் பேச இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திமுகவோட இளைஞரணி மாநாடு நேற்று நடந்த ஜாக்டோ ஜியோ சார்பாக ஒரு அரசு மாநாடு மாதிரி ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அதிமுக பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுக மேலே சொல்லியிருக்காங்க. தாவேகா கொள்கை பரப்பு விளக்க பொதுக்கூட்டம், இதுக்கு மட்டும் எப்படி காவல்துறை அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள்ட்டையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அண்ணா வணக்கண்ணே. கேள்விகள் வந்திருக்கா? கேள்விகள் ஒரு 4-5 கேள்விகள் வந்திருக்குண்ணே. இன்னும் மக்கள்கிட்ட நான் ஃபுல்லாக இதாகலை. நம்ம என்றைக்கு அந்த இதை வச்சுக்கலாம்னு சொன்னீங்கன்னா, அது ஒரு இந்த வாரம் சனிக்கிழமை வச்சிடலாமா? அப்போது இந்த வாரம் இது வரைக்கும் இருக்கிற கேள்விகளெல்லாம் எடுத்துருவோண்ணே. இந்த வாரம் சனிக்கிழமை வரை தேர்தல் சம்மந்தப்பட்ட கேள்விகள், அரசியல் கட்சிகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள், சமூகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம ஒரு நல்ல விளக்கத்தை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ரைட்ண்ணே. இதில் ரஷ்யா எண்ணெய் வளம் சம்மந்தமாக நம்ம பேசணும்னு சொல்லியிருந்தோம். ஆமாம். அதுலேருந்து போயிடலாமா? அதுலேருந்து போயிடலாம். ஒரு விஷயம் நம்ம விசாரித்த வரையிலும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தவில்லை. ஆமாம், அப்படின்றதான் உண்மை. அதில் முழுதுமாக நிறுத்தாமல் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, பிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நம்முடைய வர்த்தகத்துறை அமைச்சரோ இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சரோ சொல்லுவது, இந்திய மக்களுக்கு எரிபொருளை எந்த அளவு குறைவாக கொடுக்கணும், அதை விலை குறைவாக கொடுக்கணுன்றதுல இந்தியா உறுதியாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் எங்கெங்கே ஏற்ற இறக்கங்களுக்கு அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோன்றாங்க. அப்போ இது மட்டும் இல்லாமல் யுஏஇ, ஈரானு இங்கே இருந்தெல்லாம் கூட நம்ம வாங்குகிறோம். ரஷ்யாட்ட இருந்து தான் வாங்குகிறோம். ரஷ்யாட்ட இருந்து வாங்கி அதை சுத்திகரிப்பு பண்ணி யூரோப் கொட்டி கண்ட்ரி விடு. அதுதான் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஏற்றுமதியும் அதில் இதாக இருக்குது. இதில் என்னன்னா, நமக்கு ரஷ்யா கொடுக்குற ரேட்டு யூரோப்புக்கு கிடையாது. ரஷ்யா அந்த அளவுக்கு நம்ம கம்மியாக கொடுக்குறோம். நண்பன் அதான். அதே மாதிரி இப்போ வெனிசூலாலேருந்து வர்ற அந்த குரூட் ஆயிலை நம்ம பண்ண முடியாது. அது ஒரு தனியார் நிறுவனம், நான் இவங்கள சார்ந்திருக்கிற நிறுவனம் தான் பண்ணுவான். அது இதை பண்ண முடிய டெக்னாலஜி வச்சுருக்கான். அப்போ அவனுக்கு அது ஒரு லாபமாக போகும். அதை ஏன் நம்ம பண்ண போகிறோம்? அப்போ அதை என்னன்றதில் இந்தியன் கவர்மெண்ட்டு எப்போவுமே உறுதியாக இருக்கும். இதில் ட்ரம்ப் உளறல்களில் அந்த இது போரை நான் தான் நிறுத்தினன்ற மாதிரி இது ஒரு உளறல். இல்லை, அடுத்த ஒரு உளறலும் பண்ணியிருக்காரு. ஈரான் கிட்ட யாரெல்லாம் வர்த்தக ஒப்பந்தங்கள் வச்சுருக்கீங்களோ 25% போட போகிறேன் டேரிஃப். இப்போ தாண்டா அது கூடுதல் 18% ஆகியிருக்கு, அடுத்து 25% சொல்கிறீங்கிற மாதிரி அது இந்தியாவுக்கும் போட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லி. ஆமாம், இந்தியா பெரிய அளவில் ஈரானோட நட்பு நாடு. இந்தியா இஸ்லாமிய நாடுகளுக்கு பெரிய அளவில் ஒரு நட்பு நாடாக இருக்குது. இன்னொன்று, இந்தியா டாலர் இல்லாத வர்த்தகத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ரஷ்யாவோட நம்ம ரூபாய், அவங்க ரூபில் இப்படிலாம் இருக்குது. ஆனால் நம்ம ரூபாய் அங்கே தங்குறதும் அவர்களுக்கு சிக்கல் நமக்கு வருது. அதை தவிர்க்கிறதுக்கு மற்ற நாடுகள்கிட்ட பண்ணி திர்ஹாமில் இப்போ துபாய் போன்ற நாடுகளில் பண்ணுறத அதை ஒரு வர்த்தகமாக இங்கே இருந்து அங்கே அவங்கள்ட்ட நமக்கு வர்ற அந்த இதை அவங்களுக்கு மாற்றி விடும். இந்த மாதிரி ஒரு வர்த்தகத்தை மணி ஃப்ளோ நம்ம மணிலே பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு அது அந்த அக்ரிமெண்ட். இது இல்லாமல் புது ஒரு இதை சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க. ரஷ்யா இண்டோ ரஷ்யா ஏதோ ஒரு அதுக்கு ஒரு நல்ல பேர் சொல்கிறாங்க அந்த அக்ரிமெண்ட். இந்த மாதிரி இல்லை, பணம் பரிமாற்றத்துக்கு ஆமாம், அங்கே ஆல்ரெடி வந்துருச்சுண்ணே. அது இண்டோ ரஷ்யாவில் வந்துருச்சு. நம்மளுடைய மணி அங்கே இதாகும். அதுதான் அந்த மாதிரி இதை நோக்கி நம்ம நகர்றோம். இது இல்லாமல் ரஷ்யா கிட்ட நம்ம பெட்ரோல் வாங்குறோன்றோமே, அது ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. நம்ம வாங்குறதுல ஒரு மாதத்துக்கு நம்ம வாங்குறதுல ஒரு நாளைக்கு யூரோப் கண்ட்ரிஸ் வாங்குது. அப்போ நீ அவங்கள என்ன பண்ண போகிற அப்படின்னு. அதனால் சூசகமாக இந்தியா இதுக்கு பண்ணிக்கலன்றதான். இந்தியா இதை பயன்படுத்தி கொள்கிறது. அவ்வளோ சோவியத் யூனியன் இது ரஷ்யா கிட்ட வெனிசுலாட்ட சொல்கிறியா, ரைட்டு வாங்கிக்கிறேன், இவங்கள்ட்ட வாங்கிக்கிறேன், அவங்கள்ட்ட வாங்கிக்கிறேன். இங்கே பெட்ரோல் விலை யாராமல் பார்த்துக்கணும். ப்ளஸ் எவ்வளோ இதை நம்ம வாங்கி சுத்திகரித்து அதை ஏற்றுமதி பண்ணுறோன்னா அதில் ஒரு மூலிமா ஒரு வருமானம், இப்படி தான் பார்க்குறாங்க. இதுதான் இன்றைக்கு யதார்த்தம். இதில் இது வெங்கடேசன்லாம் கொஞ்சம் உருட்டின்னு இருக்காரு. ஜெய்சங்கர்கிட்ட போய் ஒரு இது கேட்குறாங்க. அவர் என்னை விட வர்த்தகத்துறை அமைச்சர், இதில் ஃபுல்லாக அவர் தான் பேச்சுவார்த்தை இருந்தார். அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு இதில் ஓரளவு தான் தெரியுன்றார். அதே மாதிரி வர்த்தகத்துறை அமைச்சர்கிட்ட இந்த ட்ரம்ப் இந்த மாதிரி வெளியுறவு சம்மந்தமாக சிலது கேட்கும் பொழுது, ஏங்க இது வெளியுறவுத்துறை சம்மந்தப்பட்டது, அதில் ஜெய்சங்கர்கிட்ட கேளுங்கன்னு அவர் சில இதை அங்கே கேளுங்க, விரிவாக கேளுங்க. இது 2 பேருக்குமே ஒன்றும் தெரிலன்னு இவர் உருட்டுறாரு. இவருக்கு தெரியல யார் என்ன மினிஸ்டர், யார் எந்த மினிஸ்டர், விரிவாக அவங்க என்ன சொல்கிறாங்க, விரிவான பதிலை நீங்கள் அவங்கள்ட்ட தான் நீங்கள் எதிர்பார்க்கலான்றாங்க. இன்றைக்கி ஒரு இது கொண்டு வந்திருக்காப்புல,
திருச்சி சிவா. இத பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு முன்னாடி எப்படி பேட்டியா குடுக்கலாம் அப்படின்னு. அதனால அது ஒரு இந்த மாரி கூத்துக்கள் எல்லாரும் இவர்கள் பெரும்பாலும் வாட்ஸ்அப் தலைவர்களாக இல்லாவிட்டால் மலினமாக மக்கள்ட்ட ஒரு பிரச்சனைய கொண்டு கொண்டு போறது. போறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, பால் உற்பத்திக்கு இறக்குமதிக்கு தடை. தடை. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல இந்தியாவுல இருக்கிற பால் உற்பத்தியாளர்கள் பால் எல்லாம் பாதிக்கிற அளவுக்கு தொறந்து விட்டுட்ட அத அப்படின்னு. விடன இதுல மெயினான விஷயம் வந்து நம்ம அந்த ஹைபிரிட் ஃபுட்ஸ்க்கு வந்து தடை. இப்பவும். நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா இங்க கொண்டு வர முடியாதுன்னு. அதுவுமே நேத்து வாட்ஸ்அப்ல பரவுறது, எக்ஸ்லலாம் பரவுது. என்ன பரவுதுன்னா, ஹைபிரிட் ஃபுட்ஸ் வந்து கேட்ட ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இனிமே எல்லாமே இங்க ஹைபிரிட் ஆக போகுது. நம்மளுடைய ஆர்கானிக் எல்லாம் போகுதுன்னு சொல்லி ம். அது ஒரு பெருசா அதுல பார்க்குறவங்க எல்லாருமே லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. அதுதான் ட்ரெண்டும் பண்றாங்க. ஆமா. அது ரொம்ப வேதனைக்குரிய சம்பவமா இருக்கு. ஏன்னா ஒரு டீல் நடக்குன்னா, அந்த டீலுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து நம்முடைய டிபார்ட்மெண்ட் காமர்ஸ் ம். டிபார்ட்மெண்ட்டோட இதுலயே இருக்குன்னு. அவங்களுடைய இத நேத்து நீ மலேசியால இத நீங்க நடந்தது கூட இருக்கு. சொல்றீங்கல்ல, இப்ப நான் பேசுறேன். பாஜக தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அதுதானே வருத்தம். நேத்து மலேசியால நடந்த அந்த அக்ரீமெண்ட்ட பத்தி ஒருத்தர் கூட பேசல. அண்ணாமலைட்ட கேட்டா சொல்லுவாரு. சொல்லுவாரு. மத்தவங்க? இதுதான் பிரச்சனை பாஜகக்கு. தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணா சும்மா இந்த அரசியல்லாம் பண்ணக்கூடாது. மத்திய அரசுடைய அரிசி ரேஷன்ல வருதே, 10 கிலோ மத்திய அரசுடைய ஃபண்டுல இருந்து தான் வருது. ஆமாண்ணே. இவங்க குடுக்குறது. குடுக்குறது. இன்னைக்கு ஒண்ணும் இல்லண்ணே. நேற்று வந்து நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா? ரயில்வே துறைக்கு வந்து நீங்க நிதி குடுக்கணும் அப்படிங்கிற மாரி. அவரு வைஷ்ணவ் அவங்க வந்து அமைச்சர வந்து இது பண்ணிட்டாரு. ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாரு. நாங்க ரூ. 1485,00,00,000 ரிலீஸ் பண்ணிட்டோம். மாநில அரசாங்கத்திட்டருந்து இப்போ வரைக்கும் 24% உண்டான இது நிலத்த மட்டும் தான் ஒப்படைச்சிருக்கீங்க. மீதி நிலத்த ஒப்படைக்கவே இல்ல. ஃபுல் டீட்டெயிலா நீங்க ஒத்துழைக்கல, நாங்க பண்ணலன்னு சொல்லி ஒரு அறிக்கையே விட்டுட்டாரு. இத யார் பேசுவா? ரயில்வே திட்டங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு தேவைப்படுறது நிலம் கையகப்படுத்தி குடுக்குறது. அத தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறது பல தடவ பார்லிமெண்ட்லயும் பல இடத்துல சொல்லியாச்சு. ஆனாலும் இவரு என்னன்னா, இங்க இருக்கிற ஆட்களு முதலமைச்சர் அதாவது அந்த மெட்ரோ மாரி மெட்ரோ தமிழகத்தை வஞ்சிக்கிறது. செஞ்சுக்கிறது. என்ன சொன்னாலும் செய்வாரு இவரு. நம்ம முதலமைச்சர். அதனுடைய விளைவுதான் இந்த டிஎன்பிசி இந்த இதெல்லாம். அடுத்து பேசுவோம். அதன் மாரி தான் அதிகாரிகள் பார்த்து எதாவது எழுதி குடுத்துட்டு, இத படிங்கன்னா படிச்சுட்டு போயிடுறது. இதனுடைய விளைவு இந்த ஆட்சிக்கு எவ்வளோ கெட்ட பேரு, இந்த அதிகாரி எங்க போறான்? அடுத்து வந்து நாளைக்கு எடப்பாடி வந்தா அங்க போறான். அவ்வளோதானே. முடிஞ்சு போச்சு. நீங்க அவங்க பேச்ச கேட்டு வீட்லலாம் உட்காருவீங்க. இத புரிஞ்சுகிட்ட தலைவர்கள் அப்புறமா உஷாராயிட்டாங்க. புரிஞ்சுக்காத தலைவர்கள் தோல்விக்கு பிறகு புரிஞ்சுக்கிறாங்க. இது பல தடவ சொல்லியாச்சு. இன்னும் அதான் நடக்குது. இன்னைக்கு நான் இப்ப பேசப்போற பல விஷயங்கள் அதுதான் இருக்குது. கண்டிப்பாண்ணே. நேற்று நடந்த அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமோட மெயின்ஸ்ன்னு அது வந்து ரத்து அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது, ஒரு 177 பேர் எக்ஸாமே எழுதி முடிச்சுட்டா ரத்துன்னே தெரியல. முடிச்சுட்டாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இனி கொஸ்டின் பேப்பர் வந்து புதுசா தான் பிரிண்ட் ஆகணும். டேட்ட தனியா ஒதுக்கணும். இப்போ மார்ச்ல எலக்ஷன் டேட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருவாங்க. தேர்தலுக்கு உண்டான வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். இது மிகப்பெரிய ஒரு தாமதமா இருக்கும். நேற்று பலருமே அவங்களுடைய வருத்தங்கள், அதாவது பெண்கள் சைட்லேருந்து வருத்தங்கள், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் வீட்ல சொல்றாங்க. இனிமே நான் எப்படி இந்த எக்ஸாம் எழுத? அப்படின்னு பலருமே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. நேற்று காவல்துறையுமே ஒருத்தர கையாண்ட விதம் ரொம்ப ஒரு மோசமான விதத்த நம்ம பார்த்தோம். அந்த அலுவலர் வந்து பேசும்பொழுது, எப்பா சும்மா இருப்பாங்கிற வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் நெறைய பேசி, காவல்துறையுமே இதில வந்து தேவையில்லாம கையாண்டாங்கன்னு பார்த்தோம். என்னதான் நடந்துச்சுன்னு? நான் சொன்னேன்ல, அதிகாரிகளை நம்பி எனக்கு என்னன்னு இருந்தால், அவர்கள் முட்டு சந்துக்கு கூட்டிட்டு போவார்கள். அந்த முட்டு சந்து கூட்டிட்டு போறதுடைய பலனை அனுபவிக்க போறது ஆளுங்கட்சி. அதிகாரிகள் வரட்டா அப்படின்ட்டு அடுத்த ஆட்சி வரணும் போவாங்க. போயிட்டே இருப்பாங்க. இவரு திரும்ப திரும்ப முதல்வரு இந்த வேலைய பண்றாரு. அதனால அதோடைய பலன அனுபவிக்கிறாரு. டிஜிபி நியமனத்துல என்னங்க பிரச்சனை முதல்வருக்கு? ஏதாவது வாய்க்கா தகராறு இருக்கா? ஒண்ணுமே இல்ல. அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் நியமிக்கிறதுல என்னங்க பிரச்சனை இருக்கு அவருக்கு? ஏங்க நியமிக்க மாட்டேங்கிறாங்க? ஏங்க ஒருத்தர் நியமனம் அப்படின்னா வேணான்னு பண்ணா ரைட் ஏதோ எல்லாரும் கோவம் யாருக்கா கோவம் இருக்குன்னு. 3 பேருமே வேணான்னு முடிவு பண்ணா, எப்படி அவன முதல்வர் சொல்லுவாரு வேணாம் இவங்கள இல்ல உதயநிதி சொல்றாரா? ம். அப்போ இவர்களுடைய கருத்தை அவர்களுடைய முதல்வருடைய கருத்தாக திணிக்கிறது. திணிக்கிறாங்க. அரசுடைய கருத்தா மாத்த பாக்குதுல்ல ஒரு கும்பலு. அத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சரி முதல்வர் புரிஞ்சுக்கல. துணை முதல்வர் என்ன பண்றீங்க? நீங்களும் அந்த வேலைய தானே பண்றீங்க. டிஎன்பிஎஸ்சி நீங்க யுபிஎஸ்சி ஆண்டுக்கு 10,00,000 பேர் எழுதுறான். ஆமா. யுபிஎஸ்சி தேர்வு. பிரிலிம்ஸு. டீம்ஸ். மெயின்ஸ் ஒரு 3,00,000 பேர் எழுதுவான். அப்புறம் அ இன்டர்வியூ. இன்டர்வியூ. தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறைந்தது ம 1,00,000 பேருக்கு மேல பிரிலிம்ஸ் எழுதுவான். ஆமா.
மெயின்ஸ் ஒரு 10,000 பேர் எழுதுவோம். இந்த 10,000 பேர் எழுதுறதும் 1,00,000 பேர் எழுதுறதும் என்னைக்காவது பிரச்சனை ஆயிருக்கா? அப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சில எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு பிடிஆர் இது போட்டாரு. அத கூட நீங்க சரியா பண்ணல. சில இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வெளியில வெளி அதான் இப்போ இந்த ஒரு ஜாப் ராக்கெட் ஒண்ணு இப்போ வந்திருக்குது போயிட்டு லேட்டஸ்ட். இருக்கு. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் பிடிஆர் உங்களுடைய அமைச்சர் தான் இத ஒரு நெறிமுறை கொண்டு வந்தாரு. ஆமா. இந்த ஓபிஎஸ் இருக்கும்போது ஒரு இத கொண்டு வந்தாரு. யார் வேணா எழுதிக்கலான்னு. அதுல ஒரு இத கொண்டு வந்து தமிழ் செய்யுளு, இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்ஃபர், தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நீங்க டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் வந்து நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு அ கொண்டு வந்தனால தான் தமிழர்கள் மட்டுமே இதில பங்கேற்கக்கூடிய அல்லது ஆங்கிலமும், தமிழும் தெரிந்தவர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாயிருக்கு. ம். இவ்வளோ யோசிச்சு யோசிச்சு பிடிஆர் பண்றாருன்னா, அப்ப அவர் எந்த அளவுக்கு இது பண்ணியிருப்பாரு? நந்தகுமார்னு ஒருத்தர் முன்னாடி இருந்தாரு. அவங்கலாம் டிஎன்பிஎஸ்சில ஒரு நல்ல இத கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு யார் அந்த அதிகாரின்னு தெரியல. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இத்தனை 9,000 பேருடைய கனவு எவ்வளோ இதோட இத்தனை மாசம் அவன் பயிற்சி எடுத்துட்டு வந்திருப்பான். பிரிலிம்ஸ் பாஸ் ஆயிட்டு, மெயின்ஸும் பாஸ் ஆயிட்டோம்னா, அடுத்த இன்டர்வியூ இன்டர்வியூ. ஜெயிச்சிடலான்ட்டு நினச்சிட்டு வர்றவன், கல்யாணத்த நெருங்கி இருக்கிறவங்க, கல்யாணம் பண்ணவங்க, வேலை வாய்ப்புக்காக அலையிறவங்க, எல்லாரும் இன்னைக்கு நேத்து கிட்டத்தட்ட பாதி பேர் எழுதிட்டாங்க. பாதி பேர் பாதி எக்ஸாம்ல இருக்காங்க. ஆ. என்னங்க இது கூத்து? என்ன நடைமுறைன்னு அசால்ட்டா ரத்து பண்றீங்க. அதுக்கு சொல்ற காரணம் எக்ஸாம் ஆள் இல்ல. ஹால் டிக்கெட் பிரச்சனைன்றீங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க இது? இல்ல அப்ப ஒரு எந்த லட்சணத்துல இயங்குறீங்க? இவ்வளோ பெரிய விஷயத்துலண்ணே ஒரு ஆக்சுவலா ஒரு வருத்தம் தெரிவிக்கிறவங்க கூட இப்போ வரைக்கும் வராம, ஒரு சின்ன தவறு நடந்துட்டு, இது இந்த மாரி இது சின்ன தவறா மக்கள் பார்க்கக்கூடாதுன்றதுக்கு நான் காரணம் சொல்றேன். இவனுடைய 1 வருஷம் அந்த பிரிலிம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸ் வரதுக்கே நடுவுல 1 வருஷம் ஒரு ஆயிடுச்சு. வருஷம். இதுக்கு பிறகு அவன் தயாராகி அவன் எதிர்பார்ப்போட நேத்து வந்து எழுதுறான். எழுதி முடிச்சு இந்த மாரி பண்றீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப படிச்சு அந்த உழைப்பு எல்லாம் வீணா போகுது. இதற்கு பிறகு இந்த கொஸ்டின் பேப்பர்ல புதுசா நீங்க தயாரிக்கணும். ம். அப்போ 9,000 பேருக்கும் எத்தனை சென்டர் எல்லாம் ரெடி பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் புதுசா ரெடி பண்ணணும். இது எல்லாம் போக அன்னைக்கு டேட் ஒதுக்கி நடத்தணும். இதுக்கு நடுவுல இந்த ஏற்பாடுகள் முடியறதுக்குள்ள எலக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து. வந்துடுச்சுன்னா, இது ஏதாவது தள்ளி போயிடும். இது ஏதாவது தள்ளி போய் அப்புறம் நடத்தி, அதுக்கு பிறகு அதுலேருந்து இன்டர்வியூக்கு தேர்ந்தெடுத்து, அவன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறதுக்குள்ள அவனுக்கு 32 வயசு ஆகாம இருக்கணும். ஏஜ் லிமிட் ஆயிட்டா முடிஞ்சது. நேத்து அதுலயும் ஒருத்தர் பேசினாரு. ஆமா. வேற என்ன? 32 வயசுக்குள்ள இப்போ 31 வயசு நெருங்கியிருப்பான் அவன். இப்போ நம்ம பாஸ் ஆயிட்டு உள்ள போயிடலாம்னு நெனைக்கிறவன், ஏப்ரல், மேல பிறந்தநாள் போச்சே. இருக்கிறவங்களுக்கு அப்போ உங்களுடைய அதிகாரிகளுடைய அலட்சியம், அந்த திமிரு, அவனுக்கு அதானே வேலை. வேற என்ன வேலை இருக்குது? தேர்தல்ல ஏதாவது போட்டியிடணுமா? இல்ல ம்ஹ்ம். திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணணுமா? இல்ல தேர்தல் இல்ல அறிக்கையா? வேற ஏதாவது பண்ணணுமா? ஏதாவது பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? அதுதானே உனக்கு சம்பளம் குடுக்குறாங்க. இத கூட செய்யலன்னா, என்னய்யா நீங்க செஞ்சிருக்கீங்க? என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு கூட ஒரு முதல்வருக்கு இது வரல. அதிகாரிய மட்டும் மாத்திட்டாங்களாம். என்ன மாத்திட்டாங்கன்னா, அவர என்ன தூக்கி அந்தமானுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. இந்த துறையில இருந்து இன்னொரு வேற துறைக்கு துறைக்கு போட்டு. போயிடுவாங்க. அவ்வளோதானே. அங்க போய் இதே பைத்தியக்காரத்தனத்த பண்ணி ஏதாவது அந்த வேலையில வம்பு இழுத்து வச்சுக்க போறாங்க. அவ்வளோதானே. ஆமா. இந்த கவர்மெண்ட் ஆரம்பத்துல ஒரு இன்னொரு குற்றச்சாட்டு இல்லைண்ணா, டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு சேர்மன் யாருமே போடாம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் மேல இருந்துச்சு. இப்போ பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிற மாதிரி அப்போ அந்த டிஎன்பிஎஸ்சிக்கு கண்டுக்காம இருந்த ஒரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் மறுபடியும் உங்களுக்கு ஆட்சி முடிகிற நேரத்தில் இப்படி ஒரு தலைவலியும் வந்தது ஏங்க இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி நடத்தி இந்த தேர்வு முடிவு வெளியிடாம இருந்தாங்க வருஷக்கணக்குல. வருஷானக்கில். அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இது. அப்போ இந்த மாரி விவகாரங்கள் எல்லாமே ஆட்சிக்கு தானே கெட்ட பேரு. இல்லைன்னா கடந்த வாரத்தில் தான் எஸ்ஐ தேர்வுல ரிசல்ட் இதில் குளறுபடி இருந்திருக்கு. குளறுபடியாகி திரும்ப வாங்கிட்டாங்க அத. திரும்ப வாங்கியிருக்கீங்க. அப்போ அடுத்து தொடர்ந்து இந்த அசிங்கம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மனவேதனை இது. இது எங்க போய் முடியுது? மக்கள்கிட்ட பெரிய அந்த விருப்பம். எஸ்ஐ அந்த தேர்வு செலக்ஷன் கமிட்டி, யுஎஸ்ஆர்பி தேர்வாளர் பணியம் அது வந்து யார்கிட்ட இருக்குது? யாரு கீழ வருது? உள்துறை அமைச்சர் நம்ம முதலமைச்சர் தான். முதலமைச்சர் கீழ தானே வருது. அப்போ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அதிகாரிகள்ன்றத பத்தி ஒரு கொஞ்சமாவது எண்ணம் இருக்கா? எல்லா விஷயத்துலயும். மெட்ரோ போச்சே, நம்ம அதிகாரிகள் தப்பு தானே. ஆனா அதே அதிகாரி என்ன பண்ணா, தலைவரே வஞ்சிக்குது, வஞ்சிக்குது. அறிக்கை ஒண்ணு அப்படின்னு. இதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீம். ஊர்ல எவன் போனாலும் வந்தாலும் ஸ்ட்ராட்டஜி டீமா வா வா ஒரு அக்ரிமெண்ட். போட்டுக்கோ. அவனுக்கு என்ன தெரியுது? ஏது தெரியுது? முதல்ல உங்களுக்கு என்ன தெரியுது? அது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். ஆமா. எனக்கு ஒரு இதுக்கு இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குறது ஒருத்தர் வரணும்னா, அவருக்கு என்ன தெரியுதுன்றதுக்கு எனக்கு தெரியணுமே. பேசிக்காவது தெரியணும். அவரு என்ன வேலை செய்றாருன்னு தெரியணுமே. எனக்கு தெரியணுமே. கண்டிப்பா. அந்த அடிப்படை எனக்கு தெரியாம, அவரு ஏதாவது ஒண்ணு பண்ணி வைக்க, இது பண்ணி வைக்க. இது என்ன கதை? நீங்க பாட்டுல புலிய பார்த்து பூனை சூடு போட்ட கதையா,
அவன் வாட்டில் சொல்கிறான், சார் காலைல பைக்கை போய் உக்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி முறுக்குங்க சார்ன்றான். ஸ்ட்ராட்டஜி டீம் தானே சொல்கிறது. நீங்க நம்பி நாராயணன் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. சந்திக்கிறது. நம்பி நாராயணன் மேலே என்ன பிரச்சனை? அந்த என்ஐஏ இது என்ன பிரச்சனை. அநியாயமாக தண்டிக்கப்பட்டாருன்றது. இப்போ அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த சைடு ஒரு நியாயமாக வைக்கிறாங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தீங்க? இது எல்லாம் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கிறது. இன்னும் தேடுறா, எவன் இருக்கான் பாடுறா. அந்த ஒரு இவன்லாம் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்கான் பாரு, அவனுக்கு ஆதரவெல்லாம் பேசு. ஆதரவு. அதை பண்ணு, இதை பண்ணு. போன கவர்மெண்ட்டில் பண்ணாங்கல்ல, எவன் கிடைச்சாலும் ஐயா பாதிப்புன்னா டக்குனு இவங்க நிற்பாங்க வந்து பூதம் மாதிரி. என்ன பாதிப்பு? நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னைக்கு சந்திக்கிறது, அதை தூக்கி போடுறது. இது எல்லாம் இவர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் பண்ணுறதெல்லாம் பெரிய ஓட்டா மாறும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மாறாதுன்றதை இவங்க எப்போ புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியாது. இந்த குறிப்பிட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட தேர்தல் எந்த அளவுக்கு எதிரொலிக்கணும்? ஏன்னா இது ரொம்ப ஒவ்வொருத்தர் கம்மியான மக்கள் தான் நம்ம பார்க்குற மாதிரி 2 இருக்கு. விஷயங்க. இவங்க எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று பண்ணால் எல்லாருக்கும் அது பரவன்னு எதிர்பார்க்குறாங்களோ, அதே விளைவு தான் எதிர் விளைவு. எதிர்விளைவு. 9,000 பேர் பாதிப்பு, டிஎன்பிஎஸ்சி பாதிப்புனா 9,000 குடும்பம். 9,000 குடும்பத்தை ஒட்டி நடக்கிற விஷயங்கள். அவன் 10 பேர்கிட்ட பேசுவான், இப்படி பரவும். 2வது இந்த டிஎன்பிஎஸ்சி பாதிப்புன்ற செய்தி பரவுது, ஒரு இயலாமை, ஒரு கவர்மெண்ட் இப்படி இருக்குது அப்படின்றது எல்லாம் பரவும் பொழுது அதுவும் மக்கள்கிட்ட போய் சேரும். இந்த ஆட்சியுடைய இயலாமை, நேற்று பாரு அது, இப்போ பாரு எஸ்ஐ செலெக்ஷனில், இப்போ பாரு இது, இந்த மாதிரி எதுலேயுமே இவர்கள் ஒரு கவர்மெண்ட்டாக இல்லை அப்படின்றது. 9,000 பேர்னா டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக இருக்கிறவன் லட்சக்கணக்கில் இருப்பான்ல. ஆமா. அவன் படிக்கணும். அவன் இதை பார்ப்பான்ல. இன்னொன்று, எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த டிஎன்பிஎஸ்சியில் வருஷத்துக்கு 1,00,000 பேர், நீங்கள் 1,00,000 பேர் 5 வருஷத்துக்கே நிரப்பல. நிரப்பல. அப்போ இதெல்லாம் அவனுக்கு வெறுப்பாக இருக்கும்ல. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மக்களுடைய இதாக மாறும். கொஞ்சம் கொஞ்சம் தாங்க, இப்படி தாங்க. அரசு ஊழியர்கள் நேற்று கூப்பிட்டு மாநாடு. மாநாடு நடத்துகிறாரு. எல்லா அரசு ஊழியரும் கலந்துக்கிட்டாங்களா? வரலண்ணே. எப்போவுமே கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக கொஞ்சம் பேர் இருப்பான். ஸ்ட்ரைக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருக்கிறவன் பஸ் ஓட்டுவான், எந்த ஆட்சி வந்தாலும். ஆமா. அதுக்காக அது இதுவா ஒவ்வொரு விஷயத்துலையுமே அப்படி தான். இப்போ நீங்கள் ஆதரவு இந்த குமிஞ்சிட்டாங்களா? நீங்கள் அதில் போய் நான் ஆதரவாக இருக்கிறோம் அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க. அவங்களுக்கும் தெரியும், வெளியில் இருக்க அரசு ஊழியர்களுக்கும் தெரியும். என்ன அது, இந்த ஓய்வூதிய திட்டன்றது நம்ம பணத்தை எடுத்து நமக்கே கொடுக்கறது. நம்ம பணத்தை எடுத்து சேமிச்சு சேமிச்சு அதில் பெரும்பகுதி எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கின்னு மீதியை கொஞ்சம் கொடுக்கறது. 4 கோடி 5 கோடி வருங்க சிப்பில் போட்டா. ஆமா. 25 லட்ச ரூபா தானே நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த 4 கோடியை கொண்டு போய் பேங்க்கில் போட்டு வட்டி வாங்கினாலே 1,4 லட்சம் வரும். வந்துடும். நீங்கள் கொடுக்க போகிறது 15,000 ரூபா, 20,000 ரூபா, 30,000 ரூபா. அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த மொத்த தொகையும் ஏறும். இது எல்லாமே எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டனால தான் அவங்க எதிர்த்தாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் ஆதரவு சங்கங்களை கூப்பிட்டு கேக் ஊட்டிக்கின்னு மாற்றி ஊட்டிக்கின்னு. அதுவும் வரலாற்றில் இல்லாதுன்னு வேற சொல்லிட்டாரு. வரலாற்றில் இல்லாதான். எதுவுமே எந்த முதலமைச்சராவது டிஷர்ட்டு பேண்ட்டு போட்டுக்கிட்டு அயாபுசா பைக்கில் போய் உட்காந்து முறுக்கிருக்காங்களா? யாருக்காவது சொல்லுங்கள். சினிமாவில் வேணால் எம்ஜிஆர் பண்ணியிருப்பார், பைக் ஓட்டுற மாதிரி, அது பண்ணுற மாதிரி. அதனால் இதெல்லாம் வரலாற்றில் இல்லாது தான். வரலாற்று ஒரு கட்சி, அந்த கட்சியை குழந்தைங்க கட்சின்னு சொல்கிறாங்க. பாதி பேருக்கு உங்களை தான் காப்பி அடிக்கிறாங்க அவங்க. ஆமா. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திமுக என்ன சொல்தோ, நேற்று கூட ஒருத்தர் வாந்தி எடுத்துக்கிறாரு. திமுக என்ன சொல்தோ அப்படி அதே வாந்தி எடுத்துருக்காரு. அப்போ அந்த மாதிரி இருக்கிற கட்சிகிட்ட போய் நீங்கள் காப்பி அடிக்கிறீங்களா? என்ன சொல்கிறது? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னொருத்தனை காப்பி அடிச்சுன்னுக்கிறீங்க. அதுதான் காமெடி. அதான் கொடுமை. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமு. ஆமா. அன்னைக்கு அந்த அவங்க என்ன நினைக்கிறான்னா, இப்போ கண்டபடி திரிவான். வேலைக்கு இன்டர்வியூ போகிறான், நீ மட்டும் லைட் ப்ளூ ஷர்ட்டு, ஒரு சாம்பல் கலர் பேண்ட்டு போட்டு போவோம், ஒரு டார்க் ப்ளூ பேண்ட்டு போட்டு போவோம். எதுக்கு? நீ எப்படி கேடு கட்டணும் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் அப்பியரன்ஸு பையன் டீசெண்டாகிறான்பா அப்படின்னு. அந்த மாதிரி அரசியல்வாதியில் ஏமாற்றணும்னா வெள்ளை ஷர்ட்டு காக்கி பேண்ட்டு போட்டால், லைட் காக்கி போட்டால் ஒரு மக்கள்கிட்ட நம்பிக்கை வரும்னு இவங்களாம் நினச்சிட்டானுங்க. அப்போ காமராஜர்லேருந்து மலரன்னா ரொம்ப நாளாக வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தான் நம்பிக்கை வரும்னு நினச்சிருந்தாங்க. இப்போ இது பொதுவாக வெள்ளை ஆடைன்றது ஒரு மரியாதை கொடுக்கும், இப்போ பயத்தை கொடுக்குது. அப்போ இவர்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவர் ஜெகன்மோகன் இதில் நேற்று ஒரு சம்பவம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி போட்டு அதுக்கு மேலே மட்டும் ஒரு கோட்டை மட்டும் போட்டு வந்தார் நம்ம ஆளு ஒருத்தர் தாவே கட்டல. அது அதுக்கும் அதே ட்ரெஸ் ஆடா அடிக்கிறோம். அப்போ இது அவர் ஜெகன்மோகன் ரெட்டி காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு உருட்டினார். ஏன் ஜெயிக்கல? அப்போ ஜனங்க காக்கி பேண்ட் வெள்ளை சட்டையை பார்த்தாங்களா? ஆட்சியை பார்த்தாங்க. அவ்வளோ அயோக்கியத்தனம், அவ்வளோ பிரச்சனை. கடைசியில் ஜனங்க தூக்கி குப்பை தொட்டில் போடுற மாதிரி போட்டாங்க.
போச்சா? முதல் தடவை ஆச்சுன்னா திமிரு ஆடுன்றது அது உதாரணம். இது இத்தனைக்கும் அவர் ஆட்சிக்கு வந்த டயத்துல அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட். ஆமா. ஒரு ஆட்டோ குடுத்தாருன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ என்னமோ இந்தியால எந்த முதல்வரும் சாதிக்காதத சாதிச்ச மாரி ஒரு விஷயத்த நடந்தத அவ்வளோ பப்ளிஷ் பண்ணாங்க. ஆரம்பத்துல அவர் நல்லவரா தாங்க இருந்தாரு. ஏதாவது பண்ணணும், கொஞ்சம் எளிமையா இருப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. போக போக அத விளம்பரமா மாத்திட்டாங்க. கூட இந்த மாத்திட்டாங்க. ஸ்ட்ராட்டஜி டீம் சேர்ந்துட்டு, எங்க போனாலும் இது மம்தா தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறாங்கல்ல, அது மாரி. இவரு இவரு தன்னை காயப்படுத்திட்டாரு. ஞாபகம் இல்லையா? ஆமா. நம்மளுக்கு ஏதோ ஒரு இல்லங்க. ஏதோ ஒரு குத்தி கிழிச்சு, அந்த கட்டோட அப்படியே இது பண்ணிட்டு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு போவாரு. அந்த மாரி செட்டப்லாம் பண்ணாங்க. பண்ணாங்க. இவர்ட்ட பண்ண முடியாது. போயா! வேணா பைக் மேல முறுக்க சொல்லு, ஏதாவது பண்ண சொல்லு. இந்த கத்தியில கிழிச்சுக்கிறது, இந்த அதெல்லாம் பஸ்ஸுல வேண்டாம் சொல்லுங்க. ரன்னிங் பஸ்ல இறங்குறதெல்லாம் நம்மளால முடியாதுப்பான்னு. சட்டைய கிழிக்கும்போது படாபட் பட்டேன். ஆமா. அது இதாயிடுச்சு. இது என்ன ஆயிடுச்சு, இப்ப என்ன ஆச்சு? ஜெகன்மோகன் படுதோல்வி. அதே காக்கி பேண்ட், அதே ஆமா. சட்டை, அதே டெய்லர், அதே கடை, அதே வாடகை. அதே வாடகை. வேலைக்கு ஆகல. அத தூக்கின்னு அவன் இங்கேருந்து வந்து இந்த கிறுக்கன் இங்க ஒரு கிறுக்கன் இருக்காப்புலயா? நம்ம இவரு ஜான் ஹாரிகிருஷ்ணன். காக்கி பேண்ட், வெள்ள சட்டை, ராம்ப் வாக்கு. அப்புறம் அவன் இயல்பா தூக்கி போட்டான். அந்த இத. ஆமா. இவரு அத எடுத்துக்கின்னு தலையில போட்டுக்கினாரு. அப்புறம் இது உணர்ச்சி வசப்பட்ட தொண்டர்கள், அவன் தான் பல்லி மாரி தாவுவானே. ஆமா. சாரி அணில் மாரி. அப்படி தாவி தாவி விழுந்தவனலாம் தூக்கி தூக்கி வெளிய போட்டாங்க. அத வந்து பண்ணவங்கலாம் ஒதுக்குனாங்க. இது எல்லாம் நடந்தது. அப்புறம் வழக்கமா அவர் வந்து இந்த ரேம்ப் வாக் போறது, இந்த இதெல்லாம். இத பார்த்துட்டு தலைவரே, நீங்களும் அதே மாரி போட்டு போங்க. நடங்க. இந்த ஒரு படத்துல வடிவேல கூட்டு வந்து அது மட்டும் இல்லாமண்ணே, பெரிய கொடுமை என்னன்னா, அதே மாரி துண்ட தூக்கி போட்டு அவரு இப்படி போட்டு, ஏய் அப்டின்னு சொல்லி ஒரு படத்துல வடிவேல கூட்டு வந்து, "உட்காருண்ணே, நீயும் உட்காருண்ணே. கால் மேல கால் போடுண்ணே. நீயும் பேப்பர் படிண்ணே. கையோட நல்லா சாஞ்சு உட்காருண்ணேன்னுவாப்புல." அதுக்கப்புறம் தான் நடக்கும் சம்பவம். அந்த மாரி, "நீயும் வாண்ணே, நீயும் காக்கி பட்ட வெள்ள சட்டை போடு." நானு இதுக்கு முன்னாடியே நான் கிண்டல் அடிச்சுட்டேங்க. இது நடக்கிற அன்னைக்கு காலையிலேயே நான் பேசிட்டேன். இதே மாரி முதல்வர பண்ணுகிறாங்க. காக்கி பேண்ட், காக்கி சட்டை போட்டு கூட்டு போறாங்கன்னு. ஏங்க அப்படியே அதே மாரி தான் நடந்து போயிடுச்சுங்க. ஏன் நமக்கு நாம போம்போது எவர் கலர் கலரா டீ ஷர்ட் போட்டு கலர் கலரா போனவராச்சே. அது வேற. அது வேற டீமு. அது வந்து சுனில். சுனில். அவரு இப்போ உதயநிதிட்ட இருக்காரு. இதெல்லாம் வந்து ராபின் சர்மா, ஐபேக்கு இந்த டீம்லாம் அங்க ஒர்க் பண்ண டீம் தான். ஆந்திரால. ஆந்திரால. அதனால அதே. இது எல்லாம் நல்ல வேளை தெலுங்குல பேசுன்னு சொல்லல. அதெல்லாம். ஆமா. இது எல்லாம் போயிட்டு இருக்கும்போது, விஜய் மாரியே இந்த துண்ட தூக்கி போட்டோன்னா, இவரு தூக்கி அவரு விஜய் தூக்கி இப்படி போட்டுக்கினாப்புல. இவரு பாக்யராஜ் ஸ்டைல்ல போட்டு அந்தி வரும் நேரம் அப்டி இவரு போட்டுக்கினாரு. அதுக்கு அடுத்து தொண்டை வந்து உழணும்ல, அடுத்த சீனு. பாருங்க டப்பிங் பிக்சர் மாரி இது. அப்படியே இருக்கு. அதே மாரி தொண்டை வந்து உள்றான். அவன் என்ன பண்ணிட்டான், இவங்க தடுக்கிறதுக்கு முன்னாடியே விழுந்துட்டான். டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. டைம் மிஸ் ஆயிட்டு. அது இல்லாம வந்து கை குடுக்கணும். இவன் வந்து பூ குடுத்துட்டான். அவரு பூவ வாங்கிட்டு யோசிக்கிறாரு. அசைன்மென்ட்ல இல்லையே. இந்த சீன்ல கை தானே குடுக்கணும். இது என்ன எலவு சனி ச்சை அப்டின்ட்டு போட்டு போறாரு. அப்படியேங்க. இது என்ன அப்டின்றாரு. அது ஒரு பார்ட்டு. அது முடிஞ்ச உடனே 2வது அங்க அங்க வந்து ஒரே நடிகர் தான் நடிச்சாப்புல. 2 படத்துலயும். ஆமா. இங்க இந்த படத்துல 2 நடிகர். இவரு வந்து செல்ஃபி. விஜய்க்கு ட்ரேடு மார்க் வந்து அந்த மாஸ்டர் படத்துல இருந்து செல்ஃபி. செல்ஃபி. அந்த நெய்வேலியில நடந்த. அதுக்கப்புறம் எங்க நடந்தாலும் அந்த செல்ஃபி பிடிப்பாரு. அது அவருடைய ட்ரேடு. இவரு தலைவரே நீங்களும் அதே மாரி. இவரு செல்ஃபி. என்னங்க இது? இதுல என்ன கொடுமைனானே, இந்த 2 சம்பவத்த இதுவரைக்கும் உலக வரலாற்றுல பேசாத எங்க அண்ணன் புசி ஆனந்த் நக்கல் பண்ற மாரி ஆயிடுச்சு. அப்படியா? அவர் முதல்வர் நக்கல் பண்ணிட்டார். நான் தான் எங்க தலைவருக்கு பெரிய ஃபேன் நெனச்சேன். ம். ஒருத்தர் கிளம்பி வந்துட்டாரு இன்னைக்கு நேத்து. ம். அவர் நம்மளோட பெரிய ஃபேன் சொல்லி தலைவர் மாரியே இமிடேட் பண்ணிட்டாருன்னு புசி ஆனந்த் தானே நக்கல் ஆமாங்க. பண்ணாரு. நீங்க அந்த லெவலுக்கு இறங்குனீங்கன்னா, பின்ன அந்த லெவல்ல இருக்கிறவங்க உங்க லெவலுக்கு இறங்கணும் ஆ. சார். உங்கள பார்த்து அவங்க காப்பி அடிக்கிறாங்க நாங்க சொல்றோம். எல்லாத்துலயுமே. திமுகவுடைய ரிப்ளிகா தான்னு. ஏன்னா பாரம்பரிய கட்சி. அவர் ஆமா. சொன்னாரு பவள விழா பாப்பா அதுன்னு. அப்பலாம் கோவமாவே சொன்னேன். 75 ஆண்டு பாரம்பரிய கட்சிய போய் இந்த மாரி கொச்சையா வார்த்தைலாம் பேசுறீங்க. இல்ல, இல்ல நீ அப்படிலாம் சொல்லாத. நாங்க அப்படிதான் அப்படின்ட்டு இவங்கள அவங்க காப்பி அடிக்கிறாங்க. மாறி, மாறி காப்பி அடிச்சாங்க தவிர, மக்கள் பிரச்சனை 2 பேரும் பேசுறாங்கன்னா, இல்லை. இல்ல. அவரு வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க? ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியே கிடையாது. அந்த கட்சி பாஜகவுடைய அடிமை கட்சி. பாஜக தான் தமிழ்நாட்டுல கால் ஊண்டு இருக்குது. பாஜக தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இது அவரு ஏன் சொல்றாருன்னா, அப்படி சொன்னா தான் அந்த எதிர்ப்பு வாக்குகள் நம்ம அறுவடை பண்ண அறுவடை முடியும். பண்ணு. சிறுபான்மை மக்கள்னு. நீயும் அதே தானே பண்ற காப்பி அடிச்சு நேத்து ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. அதேதான். அப்படியே திமுக குரலு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்ம ஆரம்பத்துல தான் சொல்றோம் இவங்கலாம் ஸ்லீப்பர் செல்லுன்னு. திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்கள் தாவேகா தனியா தான் நிக்கணுன்றதுல அ அவங்களுடைய இதுவ அஜெண்டாவ அஜெண்டா. அமல்படுத்துறவங்க. இப்ப பாருங்க, திமுக தான் நாங்க எதிர்க்கிறோம். திமுகவுக்கு பிரதான கட்சி தான் நாங்கன்னு சொல்லிக்கிட்டே, ஆனா இவங்க பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, திமுக விட்டுட்டு
அதிமுகவையும் நாம் தமிழர் கட்சியும் படிச்சுன்னு இருக்கிறாங்க. சம்மந்தமே இல்லாம. சிரிக்கிற விஷயம் இல்லைங்க அது. எப்படி இதுக்கு பின்னாடி தடமாறுது? ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. இருக்கு. கண்டிப்பா இருக்குண்ணே. நீங்க அவங்கள அடிச்சு இன்னைக்கு பாருங்க, இவங்களுக்கு பதில் சொல்றாங்க. சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி இவங்களோட மோதிட்டு இருக்காங்க. மொத்தத்துல இவங்களுக்குள்ளேயே மோதிக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணன் செல்வராஜ் வெளிப்படையா பேசிட்டாரு. எப்பா அவருக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லப்பா. தயவுசெய்து இந்த கேலியே கேட்காதீங்க பண்ணிட்டா. அதெல்லாம் விட மாட்டாங்க. இங்க இருந்து நரேட்டிவ் செட் பண்ணி கேட்க சொல்லுவாங்க. கேட்க சொல்றது. அதனால நீங்க கேட்காட்டினாலும் அப்படிதான் போகும். இங்க என்ன ஆகும்னா, இதை சுத்தி சண்டை இதுக்குள்ளேயே போகும். மக்கள் பிரச்சனைய 3 பேரும் இங்க பேசணும். ஆமா. ஆனா அவங்களுக்குள்ளேயே மூட்டி விட்டு, இவங்க அங்க அடிப்பாங்க. பிஜேபி தான் காரணம் அப்படி இப்படின்னு ஊட்டிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் என்னன்னா, டிஎம்கேக்கு எதிரான இந்த ஆட்சிக்கு எதிரான விஷயங்களை பேச மாட்டாங்க. இவங்களுக்கு பேச வராது. இவங்களுக்கு அஜெண்டா என்ன? ஏடிஎம்கே எதிரா நீங்க பேசுங்க. வளர்றாரு. நேத்து ஆதவர்ஜுனா வளர்றாரு. ஆ கரூர்ல வந்து இவரு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. சப்போர்ட் பண்ணி பேசினாரு. கூட்டணி வரலன்னு திட்டுறாருன்னு. அவரு பேசுனது அரசியல்வாதிகள், அரசு, காவல்துறை தன்னை நம்பி வர்ற மக்களை பாதுகாக்கணும். இதுதான் வார்த்தை. இதுதான். உங்களை எங்க காப்பாத்துறாருன்னா, விஜய் மேல மட்டும் குற்றம் இல்ல. உங்க 2 பேர் மேலயும் தான் குற்றம் இருக்கு. அப்படிதான் சொன்னனால தான் திரும்புச்சு. நன்றி இருக்கா? சட்டசபையில இருந்து எல்லா இடத்துலயும் உங்கள சண்டை போட்டவரா, அடிமை கட்சி இதுன்னு பேசுறீங்களே, அப்ப நீங்க யாருடைய அஜெண்டா? ம். எந்த அஜெண்டா கீழ இயங்குறீங்க? அதெல்லாம் ஆதவர்ஜுனா பட்டவர்த்தனமா தெரியுது. தெரியுது. ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன் இந்த டீம் எல்லாம் பட்டவர்த்தனமா வெளியில அப்பா மண்டர் மேல இருக்க கொண்டே மறைக்கடாங்க கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பிரச்சனை, அவரு புதுசா வந்த போராளி. அவருக்கு எடப்பாடி மட்டும் பிடிக்காது. அவரு என்னை தூக்கி எறிந்தார்கள். உடனே தூக்கி நிறுத்தினார் விஜய். உன் நிலைமைய பார்த்தியா? எவனா ஒருத்தவன தூக்கி நிறுத்த வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் விஜய் பேசுவது தமிழகமே இல்ல, இந்தியாவே எதிர்பார்க்குதாம். கண்டிப்பா. என்டிடிவிக்காரனை கேட்டா சொல்லுவான். கண்டிப்பா. எப்படி எதிர்பார்க்குறேன்னு. இங்க சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னா, அங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு விஷயம் இருக்குல்ல. அவன் மரியாதை இந்தியா வரைக்கும் மானம் கப்பல் ஏறிச்சு. டிபேட்ல போய் உங்க ஆளுங்க உட்காந்துட்டு அடிக்கிற கூத்து, திமுக ஆட்கள் உட்காந்து அடிக்கிற கூத்து நல்லா கப்பல் ஏறுது. இது 1. 2வது இந்தியாவே ஒரு பேச்சை வந்து எதிர்பார்க்கும் அப்படின்றது. அவர் மட்டும் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா, முடிஞ்சது. ஆயிடுவார்னு சொல்லல. ஆயிட்டாருன்னா அடுத்து அவர் தான் சாவர வரைக்கும் அவர் தான் இருப்பார். அவரை முதலமைச்சர் ஆகாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஒன்னையே கட்சிக்குள்ளே விட மாட்டேன்னு புஷி இவர் பேசும்போது புஷி நினச்சிருப்பாரு. ஒன்னையே நான் கட்சிக்குள்ளே விட மாட்டேன், நீ வந்து அவர் முதலமைச்சர் ஆகிறியா? நாங்களாம் அப்படின்னா பைத்தியமா? அவர் சினிமாவுக்கு நடிக்க போகணும், நான் எதிர்பார்த்து நீங்கள் கடை காத்துருக்கேன். இவர் ஆதவ் நினச்சிக்குவார். உன்னை தனியாக நிறுத்தினதே கட்சியை நான் கைப்பற்றலான்னு தான் ஆமா. அப்படின்னு. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அஜெண்டா வச்சுட்டு ஏங்குறாங்க. மொத்த அஜெண்டா இவங்கள்ட்ட கிடையாதுன்றதான். இதுதான் இன்னைக்கு ஓடுது. இந்த கேப்பில் இவர் வந்துக்கிட்டு அதை பார்த்து கேப்பி அடிச்சுக்கிட்டு அதை ஒரு பெரிய இது மாதிரி கேட்டால் இளைஞர்கள் அதான் பிடிக்குமா? இளைஞர்கள் அது பிடிக்கணுங்கள்ட்ட யார் சொன்னாங்க. சொன்னா? இது தொடர்ந்து இளைஞரணி மாநாடு நடந்தது. அந்த இளைஞரணி மாநாடுல வழக்கம் போல உதயநிதி அவர்கள் வேற எந்த டாபிக்கும் இல்லை, அப்படியே பேசுறாரு. காரு சோறு காலு அதேதான் அதேதான். ஒரே ஒரு இது என்னன்னா, விஜயை மட்டும் அப்பப்போ டச் பண்ணி ஏன்னா முழுசா ஒரே ஃபுல் ஃப்ளோவா அடிக்காம அங்கங்க டச் பண்ணி தூங்கிட்டு இருந்தா எப்படி தெரியும்? நீ மாசத்துக்கு ஒரு தடவை வெளியே வர்றவங்களுக்கு, மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போய் தூங்குறவங்க பேசினா என்ன தெரியும்? மக்களோட இவரு ரொம்ப ஸ்பீடு இல்ல, காலையில எழுந்துச்சு வந்துருவாரு. எங்க சின்னம் வந்து ரத்தத்தில் ஊறின சின்னம், உங்க சின்னம்லாம் தெருவில் இதை செவுத்துல வரைகிற சின்னம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பேசுனது. விஜய் அவர்களை அட்டாக் பண்றதுக்கு கூட உதயநிதி அவர்கள் ஏன் அந்த ஒரு என்ன சொல்றது, இப்போ இபிஎஸ் அவர்களை வந்து கண்டமணி பேசுறாரு, எல்லாரையுமே நான் எப்படிலாமோ வார்த்தைகளை யூஸ் பண்றாரு. பிரைம் மினிஸ்டர் மோடியவே அவர் தவறா பேசுறாரு. ஆனா விஜயை தொடர்றதுக்கே பயப்படுறதுக்கு காரணம் என்ன? விஜய் தொட்டா கெட்ட அந்த நிலைமை. ஆமா. ஏன் சினிஃபீல்ட்ல இருக்கிறனால ஒரு இதுவா, அல்ல அவரு இல்ல, அரசியல்வாதிங்கிற மறந்துறாரா? இவங்க ஓட்டு விஜய்க்கு இவங்களுக்குன்ற மாதிரி மாறிடும். விஜய் இப்போ இவங்க தொடாம அங்க தள்ளி விட்டு அவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறதானே இவங்க அஜெண்டாவே இருக்கு. அப்புறம் ஸ்லீப்பர் செல் வேலை பார்த்துட்டு இருக்கோம், இவர் போய் தொட்டாருன்னா அப்போ அவன் கேட்பான், என்னண்ணா என்ன நீ இப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ அப்புறம் ஒன்றா அடிக்கிறான், இப்போ எங்கள் வேலை கஷ்டமாகுதுல்ல. அதாவது நம்ம சொல்லுவோம்ல, நாங்க ட்ரெண்ட் பண்ணலாம் பார்த்தா நீயே உங்களை ட்ரெண்ட் பண்ணிக்கிற அப்படின்னு. அதனால பார்த்து பதமாக அடிச்சுக்கிறது. அப்போ தானே விஜய் திருப்பிட்டு அடிக்க மாட்டாப்ல. ஆமா. விஜய் எங்கே அடிக்க போகிறாரு? அது வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க நேற்று கூட்டத்துக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு. அது பொதுக்கூட்டம் மட்டும் எப்படி நடந்ததுன்னு. அது பொதுக்கூட்டம், அது பர்மிஷன் கொடுத்துருவாங்க, அதை நடத்திட்டு போயிடலாம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லைல்ல, இது மாப்பிள்ளை, நாங்கள் வித்தியாசமானவங்க. அரங்கத்தில் என் கட்சிக்காரன் விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பொதுமக்கள்லாம் மேட்டர் இல்லை. கட்சிக்காரன் ஒரு 1000 பேரை கூட்டு உட்கார வை, அவன் முன்னாடி நான் தற்பெருமை சுயபெருமைலாம் பேசுவேன். வர்றவங்களாம் என்னை புகழ்ந்து பேசுங்க, எல்லாம் விசில் அடிப்பான், ஜாலியாக இருப்பான். நான் ஜாலியாக போயிடுறேன். இந்த ஷூட்டிங் அரங்கத்துக்குள்ளே நடக்கிற ஷூட்டிங்
அது அவருக்கு இந்த ஆடியோ லான்ச் பேசி பேசி இப்படியே பழக்கமாயிடுச்சு. பொதுமக்கள்னா பிரச்சனை. அதனால அதுக்கு நான் வரமாட்டேன். அதுக்கெல்லாம் நீங்க போய் பேசிக்கங்க. நேத்துலாம் அருண்ராஜ் ஒரு கூட்டம் பேசினுக்கிறாரு. எவ்வளோ கூட்டம் எவ்வளோ எப்பா! போக போக இப்படிதான் ஆகும். ஏன்னா, ஆமா. நீங்க பாட்டுல இன்னைக்கு அது பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இல்லண்ணே அந்த கூட்டத்துல கூட பேசும்போது விசில் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா, என்ன அர்த்தம்? பேட்டி குடுக்குறாரு செங்கோட்டையன். அதுக்கு விசில் அடிச்சு நின்னுட்டாரு கம்முனு. மறுபடியும் விசில் அடிக்கிறாங்க. அது அவ்வளோதான். மைக்ல அனௌன்ஸ் பண்ணும் பாருங்க. இனி அப்படிதான். இனி இன்னும் என்ன நடக்கும்னா, பிரச்சாரம் போவாங்கல்ல, எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் போவாங்கல்ல, ஆமா. அது அங்க போறோம். போயிட்டு எதுல விசில் அடிக்கிறது? சண்டை வரும். கண்டிப்பா. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். சாட்டை துரைமுருகன் பேசுறாரு. ஆமா. அவரு என்ன வேணா பேசட்டும். அதே இடத்துல அதே கூட்டத்த போட்டு நீ பதிலுக்கு பேசு. பேசு. அந்த கூட்டத்த இடையூறு பண்ற மாரி விசில் அடிக்கிறது, கார கொண்டு வந்து விட்டு பண்றது, இதெல்லாம் பண்ணா என்ன அர்த்தம்? தெரியுதா இவர்கள் அரசியல் என்னான்னு? எங்க போனாலும் இந்த வேலைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்குது. சிஎம் போம்போது கொடிய காட்டுறது. அது இதுன்னு. அதனால இன்னைக்கு இந்த கட்சிக்கு அரசியலோ ஏன்னா இது அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கேன். நான் உனக்கே ஒண்ணும் தெரியாது. ஆமா. இந்த படிவம் குடுக்குறதுல பண்ண கூத்து இருக்கே, அது ஒரு பெருமை. 10,000 மணி நேரம். ஏங்க விருப்ப மனுன்றதுடைய கான்செப்ட் என்னங்க? நான் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணி குடுக்கணும். அந்த அப்ளை பண்ணி குடுக்கும்போது, நமக்கு வந்து 10,000, நீங்க 5,000. நான் வாங்குறேன்றீங்கல்ல, ஆமா. யாரு? அப்படின்னு ஒரு இது கட்சியில இருக்கணும். ஒரு பொறுப்புல இருக்கணும். நம்ம வந்து மேக்ஸிமம் வாங்குறவங்க வந்து மாவட்ட செயலாளருக்கு கட்டுவாங்க, தலைவருக்கு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் தனக்கு ஒரு இத கட்டுவாங்க. இதுதான் பொறுப்பு. நான் கட்சிக்காக உழைச்சிருக்கணும், தனக்குன்னு நிர்வாகி இருக்கணும். தனக்குன்னு கட்டுறவருக்கும், தேர்தல்ல சீட்டு குடுத்துட்டா நிக்கிற கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி வேணும். இருக்கணும்ல. கண்டிப்பா. கடைக்கோடியில சினிமா டிக்கெட் வாங்கி பார்க்குறவன் வந்து ரூ. 100 குடுத்து இத வாங்குறான்னா, அப்ப நீங்க டிராமா பண்றீங்கன்னு தானே அர்த்தம். இதுல சவுத்துலண்ணே 3 பஸ் வந்தது. இவங்களுடைய தலைமை அரேஞ்ச்மென்ட்ல வந்தது. ஆமா, வந்த ஆட்கள் மட்டும் தான் அங்க உள்ளவங்க. அது ஆமா. மாற்று கருத்து கிடையாது. ஆனா தலைமை அரேஞ்ச்மென்ட்ல வந்தது. ஆமா. இத நேத்து நான் கண்ணால பார்த்தேன். ம். நேத்து வரக்கூடாதுன்னு சொல்லி வந்தானுங்க. அந்த அது கூட தெரியல. தெரியல. மாவட்ட செயலர் கூட்டம் வரான். வந்து நிக்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இவரு புஸ்ஸி ரோட் ஷோ மாரியே இதுக்கும் ஆட்கள வர சொல்லிட்டு, சுண்டல் பட்டாணி குடுக்குற மாரி இத குடுத்தாங்க. முதல்ல ரூ. 100 வாங்கிட்டே பேர்லாம் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் நெரிசல்ல ம். இங்கே ஒரு கரூர் நடந்துருமோன்ட்டு பயந்து போயி, 1 மணி நேரத்துக்கு பிறகு ஃப்ரீயா குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் 4, 5ன்னு வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறான்? அது என்னன்னு தெரியும். இல்ல முதல்ல அந்த கேள்வி கேட்கிறேன். அதுவுமே காப்பியா? சிறை சென்ற அனுபவம்னா உங்க கட்சியில என்ன சிறை சென்ற முடியும்? அதெல்லாம் இருக்குங்க. தியேட்டர்ல டிக்கெட் வாங்கும்போது தகராறு ஆச்சு, மூஞ்சி கீஞ்ச உடைக்கிறது. அந்த அது மாரி கேஸ் அந்த மாரி. என்ன சிறைன்னு கேட்குறாங்களா? அரசியல் ரீதியாக சிறை சென்றானுமோன்னு கேட்டா, ஒண்ணுமே இல்ல. நியாயமா இருக்கும். இதுல இன்னொன்னு என்னன்னா, ரூ. 100க்கு குடுக்குறதுன்றது ரூ. 10,000, 20,000, 50,000 ஒவ்வொரு கட்சியும் வைக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, அதிகமான அதுல தகுதி உள்ளவன் தான் வாங்குவான். வாங்குவான். அத மீறி வாங்க மாட்டான். இப்போ ஒருத்தன் வட்ட செயலாளரா இருக்கிறான். அவன் வந்து ரூ. 100 குடுத்தா போய் வாங்கிக்குவான். நம்மளும் போட்டு வைப்போம் அப்படின்னு. ஆனா ரூ. 10,000ன்னு வச்சா, இது போய் வாங்கின்னு நம்ம என்ன சீட்டா குடுக்க போறாங்க? சீட்டு குடுக்குறோம் வாங்கிட்டோம். குடுத்தா கூட நம்ம என்ன செலவு பண்ண காசா இல்ல இருக்குது? அப்படியே வாங்கினாலும் மாவட்ட பேர்ல கட்டுவாங்க. அங்க இருக்கிற எம்எல்ஏ இருந்தா அந்த எம்எல்ஏ அதெல்லாம் கூட ரொம்ப மைனஸ் தானுங்க. ரொம்ப மைனஸ். எங்க தலைவர் பேர்ல கட்டுவாங்க. அவ்வளவுதான். மாவட்டம் பேர்ல அத கட்டுவாங்க. அவ்வளோதானே. அப்படின்னு பார்த்தா கூட ஒரு ஆள் வாங்கி தானே கட்ட போறான். கட்ட போறோம். மிஞ்சி போனா 2,000 படிவம் வாங்குனா பெரிய விஷயம். எல்லா கட்சிக்குமே. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. இப்ப மூத்த பத்திரிகையாளர் பலருமே பேசிட்டு இருக்கிற விஷயத்துல, நானும் உங்கள்ட்ட கேட்கறது என்னன்னா, நீங்க எல்லா அரசியல் கட்சியும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு 20,000 பேர் இல்ல 30,000 பேர் விண்ணப்ப படிவம் வாங்கிட்டாங்க. ஒரு 15,000 பேருமே அப்ளை பண்ணிட்டாங்கன்னா, அவ்வளவு பேருக்கு நேர்காணல் நடத்திடுவாங்களா இவங்க? 4 எலெக்ஷன் ஆயிடும். வேற ஒண்ணும் இல்ல. வாப்பா எல்லாம் பேசி, அண்ணா முடிச்சு என்னப்பா? அண்ணா எலெக்ஷன் முடிஞ்சிச்சுண்ணே. அடுத்த எலெக்ஷன் பார்க்கலாம்னு போயிடும். அந்த மாரி தான் நடக்காதுன்றேன். அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்றது. அப்போ ரேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தகுதி உள்ளவன் மட்டும் தான் வாங்குவான். அப்ப இந்த விண்ணப்ப படிவம் வாங்க வர்றதையுமே ஒரு பூம் ஆக்குறது என்ன? அத என்ன? தான் நீங்க நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேனே. கூட்டத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணணும். 185 கூட்டம் போயிட்டாரு எடப்பாடி ஆமா. பழனிசாமி. அந்த மாரி நீங்களும் போலாம். ஆனா, நமக்கு தான் வராதே பேச. அப்ப என்ன பண்றது? இன்னொன்னு நம்ம வந்து இந்த டிமாண்ட் மெயின்டெயின் பண்ணே இருக்கணும். ஆ. புஷியானதுக்கு என்ன? கூப்பிட்டா வரப்போறான். அதனால தலைவர்ட்ட பேர் வாங்கணும். கொண்டு வந்து ரோட் ஷோ. ஆட்டின் காட்டின்னு 8 ஹவர், 10 ஹவர் போறது. யார பத்தியும் கவலை கிடையாது. இப்பவே நீ நல்லா பாருங்க. இப்பவே இவர்கள் இப்படி இருக்காங்க. ஆட்சி கீட்சி வந்தா, நீங்க யோசிச்சு பாருங்க. 91, 96 சென்னை வந்து கலங்குச்சு அவ்வளோ. ஆமா. ஏன்னா இவங்க வெளியில வர்றாங்கன்னா, அந்த இத ஸ்டாப் போட்டு வச்சு ஸ்டாப்பர்லாம் ஒரு இந்த இதெல்லாம் இது நிப்பாட்டி நம்ம சுங்கச்சாவடிலாம் போடுவாங்கல்ல. அந்த மாரிலாம் ரோட்ல அங்க இருந்துச்சுங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. தெரியாது அதெல்லாம். ரோட்டுக்கு விவேக் மட்டும் ஒரு நக்கலா பண்ணியிருக்காரு அவ்வளவுதான். ஒவ்வொரு ரோட்டுகளையும் டோல்கேட் மாதிரி இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணுன்னு இருக்கும். அப்போ நீங்க இப்படி போட்டுருவாங்க. நீங்க எங்க தட்டிட்டும் போ முடியாது.
9 மணிக்கு போட்டா 9:30க்கு அவங்க வர்றாங்கன்னா, அப்படியே நிக்கும் ஜனங்க. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அதிகாரிகள் பண்ண வேல. நான் அத தான் திரும்ப திரும்ப திமுகவுக்கு சொல்றேன். இவங்க என்ன நெனச்சாங்க ஜெயலலிதா, எல்லாம் நல்லா இருக்குது, ஜனங்க நம்மள வாழ்த்துறாங்க அப்படின்னு. ஆனா அவங்க காமிச்ச படம்லாம் அவங்க கவனிக்கல. ம். வளர்ப்பு மகன் திருமணம். ஆகா ஓகோ அதிகாரி கொடைய புடிச்சுட்டு போனாரு ஆமா. டிஜிபி. கும்பகோணம் சம்பவம். அவங்க என்ன நெனச்சாங்க, எல்லாம் ஆல் இஸ் வெல். ஜனங்க நம்மள நல்லா தான் நெனச்சிட்டு இருக்காங்கன்னு. ஆனா அந்த அதிகாரிங்க காட்டுன படம் எதுன்னு இவங்களுக்கு தெரியாது. தெரியல. லாஸ்ட்ல என்னன்னா, முட்டு சந்துல விட்டுட்டு அதிகாரி பாட்டுல போயிட்டான். மகாமகங்குளம் பெரிய உதாரணம். பெரிய உதாரணம். போயிட்டான். அதுக்கப்புறம் தான் அவங்கள உணர்ந்துட்டு, ஓ! இந்துல இருக்கான்னு சொல்லிட்டு எவன் சொல்றதையும் நம்புறது கிடையாது. பேட்டா டெய்லி பேப்பர் கட்டிங்லேருந்து எல்லாம் பார்த்துட்டு, அனுப்பலன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை அவனுக்கு ஆயிடும். அதனால அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணும் பண்ண முடியல ஜெயலலிதா. 2001ல என்ன ஒரு கலைஞர் 71, 76 இதே ஆட்சி தான். திமிரா பண்ணி அழிஞ்சு போன பிறகு 13 வருஷம் வனவாசத்துக்கு பிறகு வரும்பொழுது ஒழுங்கா வந்தாரு. நீங்கள் தான் எங்களுடைய உரைகள்னாரு. ம். பத்திரிகையாளர்ல கூப்பிட்டு 89ல அவர் உட்கார வச்சு என்ன சொல்றாரு? நீங்க தான் எங்களுக்கு கண்ணாடி. நீங்க தான் உரைகள். நீங்க இது பண்ணுங்கன்னாரு. ஜெயலலிதா அதே மாரி 2006ல வந்து உட்காரும்போது, நீங்கள் தான் எங்களுக்கு இது செவ்வாய்க்கிழமை தோறும் நான் பார்ப்பேன்னாங்க. பார்க்கல அதுக்கப்புறம். அந்த மாதிரி. ஆ ஒவ்வொருத்தருக்கும் இந்த இது இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு உக்காந்துக்கிட்டு, இது எல்லாத்த விட மோசமா இருக்குது. இப்ப எப்படின்னா, எவனாவது ஸ்ட்ராட்டஜின்னு வந்துட்டா அவன கூப்பிட்டு வச்சுக்கிறது. "என்னப்பா பண்ண போற?" "நான் வந்து கண்டுபிடிச்சேங்க." "அப்படியா? சூப்பர். அது பண்ணுப்பா." போடு. "நீ என்ன பண்ண போற?" "சார் நீங்க வந்து அடுத்த தடவ வந்து ஷூ போட்டு போங்க சார்." இன்னொருத்தரு, "நீ என்னப்பா?" "சார் கண்ணாடி வந்து நீங்க சாதா கண்ணாடி போடாதீங்க. நீங்க வந்து தயநிதி மாறன் எல்லாம் போட்டு இப்ப இந்த மாரி கண்ணாடி வச்சீங்களேன், இதான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கண்ணாடி இருக்கிற மாரியும் தெரியாது. ஆமா. நீங்க வந்து அப்படிலாம் இருக்கும் சார். ஜெயிலர் படத்துல ரஜினி போட்டு பயங்கரமா அந்த கண்ணாடி போடுங்க சார். இப்படிலாம் போட்டு பண்ணா, அதுல தான் அந்த இதெல்லாம். நேத்து அதுலயும் ஒரு சம்பவம் நடந்திருக்குண்ணே. ஆனா டக்குனு அத மாத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. இவர் விஜய் அதிகமா சொல்ற ஒரு வார்த்தை, கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஆ நல்லதே நடக்கும்னு. அதே மாரி கான்ஃபிடென்ட்டா அப்படி சொல்லிட்டு, உங்கள பார்த்தோனே எனக்கு வருது அப்படின்னு மாத்திட்டாங்க. கான்ஃபிடென்ட் வருதுன்றான். அந்த கான்ஃபிடென்ட்ன்ற வார்த்தைய பயன்படுத்தணும் அப்படின்றது. அப்ப நாளைக்கு வேற ஏதாவது சொன்னாருன்னா, பவள வேல பாப்பான்ட்டாப்ல. அதுக்கு ஏதாவது சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அதனால ஏங்க எரியுதடி மாலா, ஃபேன் அமத்துன்ற வார்த்தையெல்லாம் எழுதி விட்டாங்க. அதெல்லாம் படிச்சாருங்க ஆமா. முதலமைச்சரு. எவ்வளவு பெரிய இதுண்ணே அது. ஏங்க அந்த வார்த்தை எப்படி ட்ரால் மெட்டீரியல் அவர் அது? மேல 1000 விமர்சனம் இருந்தாலும்ண்ணே, நேத்து அவர் சொன்னது ஒரு விஷயம் மட்டும் உண்மை. விருதுநகர் மாவட்டத்துல அவர் கால் பதிக்காத இடமே கிடையாதுங்கிறது உண்மை. ம். அவ்வளவு தூரம் அலைஞ்சு திரிஞ்சு அரசியல் பண்ணவர் தான். ஆனா தாவேகா மாரி விருதுநகர்ன்னு வந்தவுடன் ஞாபகத்துக்கு வருது. வருவதுங்கிற அப்படின்னா என்ன ஆரம்பிக்கிறாரு. கதை இது? இதெல்லாம் அவர் பேசவே மாட்டாரு எப்பவுமே. அவர் தன்னை ஒப்படைச்சிட்டாரு. "நீ என்ன பண்ண சொல்ற சொல்லு, நான் பண்றேன்." அங்க ரோடு மிஷின் போட்டுன்னு இருப்பான். நீங்க வேன்ல போறீங்க சார். ரோலர் இது போட்டுக்கிட்டு இருப்பான் ரோடு. "எப்பா கத்துங்கப்பா." இத கூட நாளைக்கு கத்துக்குவானுங்க. "சார் வண்டி அப்படி நிறுத்திடுறீங்க. அந்த தொழிலாளிட்ட பேசுறீங்க சார். எப்படிப்பா இருக்குது ஏன்னு?" உடனே "சார் ரொம்ப கஷ்டம் சார். இந்த ரோலர் ஓட்டுறதெல்லாம் கஷ்டம்." "அப்படியா?" அப்படின்னு நீங்க ஏறுறீங்க சார். ரோலர கொஞ்சம் தூரம் ஓட்டி ரோடு போடுறீங்க. முடிஞ்சுது. அத வந்து நாங்க வந்து தந்தானே நானா நானா போட்டு நானே அதுவா? இல்லாட்டி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பி அப்படி ஏதோ ஒண்ணு போட்டு ஹிட் பெருசாக்குறோம் பண்ணிடலாம். சார். "எப்பா நோட் பண்ணீங்கப்பா." அப்படிங்கிற மாரி. சரின்றுவாரு. ரோலர் தானே இது ஓட்டணும். என்னமோ அவ்வளோதான். இங்க இருக்கோ இல்லையானா கல்கட்டால வந்தாலும் கூட வந்துரும்ண்ணே. அது வந்து நீங்க ரோலர் ஓட்டுற மேடம், நீங்க ஏறும்போது தடுக்கி விழுந்துடுறீங்க. மண்டையில அடிபட்டு ஃப்ரண்ட்லயே இவ்வளோ பெரிய கட்டு போட்டுக்கின்னு, உங்க மூஞ்சில பாதி தான் தெரியும். நீ அது நானா கூத்து பண்ண போதாவது, "தீதி தீதி தேரா தேவர் தீவானா" அப்படின்ற மாரி. அன்னைக்கு ஏர்போர்ட்லயே பயங்கர கூத்து நடந்திருக்கானே. டெல்லில இருந்து அங்க கிளம்பும்போது. ஏன் அங்க வந்துட்டு ஜாவ் ஜாவ் சிஎம் சொன்னா பின்ன என்ன பண்ணுவான் அந்த போலீஸு? ஆ என்ன மேடம் நான் கேட்பான். அதனால அவன் அப்படியே ஒதுங்கி போறான். அத வந்துட்டு வந்த உடனே வேட்டு வைத்து அது இதுன்னு போட்டு இங்க உருட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய மாளிகை இது. ஆமா. அவன் பாதுகாப்புக்கு தானே வந்தான். ஏன் அவன் எதுக்கு வந்திருக்கான்? பாதுகாப்பு தானே வந்திருக்கான். கண்டிப்பா. அது அவனோட வேலை இல்லண்ணே. வெளிய போன்னா என்ன அர்த்தம்? அவன் எவனா வந்து அடிச்சுட்டான் என்ன பண்ணுவ? போலீஸ் ஒண்ணுமே பாதுகாப்பு குடுக்கல. ஒண்ணுமே செய்ய முடியாது. டெல்லி போலீஸ் உள்துறை அமைச்சகத்துக்கு கீழ இருக்குது. வேண்டுமென்றே எங்களை பண்ணிவிட்டான்னு சொல்லுவானா இல்லையா? அந்த இடத்துல அவ்வளவு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா முன்னால எம்பியா இருந்தாங்க திருமதி அவங்க பூலாந்தேவி அவர்கள சுட்டுக் கொன்னான். சுட்டுக் கொன்ன இடம். நீங்க சாதாரணமா எடை போட முடியாது. ஏங்க இஸ்ரேல் இதுல வந்து ஒருத்தன் வந்து பைக்ல வந்து இது பண்ணிட்டு போனா. போனானா? ஏன்னா நீங்க என்னமோ சாதாரணமா நினைச்சிட்டு ஜாவ் ஜாவ்ன்னா சல்லுன்னு பைக்ல வரான். டமால் டிமில்னு சுட்டு போயின்னே இருக்கான். என்ன போயிட்டே பண்ணுவீங்க? ஆ. டெல்லின்னா சாதாரண இதுவா? அவ்வளவு அசால்ட்டா இருக்கு பண்ண கார்ல முடியாது. வந்து சிக்னல்ல வச்சு கார் குண்ட வெடிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கிறாங்க. என்னமோ இவங்க என்னமோ நெனச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டண்ட் யாருகிட்ட உங்க அதிகாரத்த காமிக்கிறீங்க? அப்புறம் நீங்க அவனுங்க. அவன் வந்து அவன் மேலதிகாரி சொல்றத அவன் நிக்க போறான். அவன அவங்க சீன் போட வந்தான். இல்ல ஏதாவது உளவு பார்க்க வந்தானா? அத தனியா பார்த்துக்க நீங்க. அதனால இந்த மாரி கூத்தெல்லாம் பண்ணுகிற ஆட்களை தான் இப்பொழுது அரசியல்வாதிகளா பார்க்கிறோம். இன்னொன்னு நாலேட்ஜ் இல்லாம
வாட்ஸ்அப்பில் வர தகவல்களை எடுத்து உளறுகிறவர்கள் தான் நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப கொடுமைங்க. இப்படி ஒரு தலைவர்கள் இருக்கிற தலைமுறை எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க. அதுவும் இன்னைக்கு ChatGPT, ஜெமினி அது இதுன்னு உள்ளங்கையில பல தகவல்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் இருந்தும், இந்த தலைவர்கள் உளறிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லாகாட்டி உளறலும் தெரிந்தும், பொய்யும் தெரிஞ்சும் அதை பேசுறாங்க. அதுதான் எனக்கு மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் என்னன்னா, மீண்டும் நேற்று கூட, இன்றைக்கும் கூட அவங்க சொல்றது பட்ஜெட்ல நமக்கு முட்டை. அதனால திமுக என்ன பண்ணணும்னா, நம்ம ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அதிமுக, என்டிஏ கூட்டணிக்கு முட்டைய பரிசா குடுக்கணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் உருவாக்குறது தான். எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருமே எடுத்து உரைச்சதுக்கு அப்புறமும் இதே மாதிரி பண்றாங்க. அதையும் தாண்டின நேற்று கூட என்னன்னு சொன்னாங்கன்னா, இபிஎஸ் வந்து இனிமே என்டிஏ இபிஎஸ்ங்கிற மாதிரி சொல்றதும், அதிமுக இனிமே கிளை கிடையாது இலைங்கிறது சொல்றதும், இது எந்த மாதிரியான விமர்சனம்? டெய்லி உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு கிளை, இலை அந்த இதை கொண்டு போய் பெருசாக்கி அதை ஒரு பிரச்சார இயக்கமாக மாற்றுறது. இவர்களுடைய எல்லாத்துடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை, எடப்பாடி ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏடிஎம்கே பெரிய சக்தி, எடப்பாடி அதை விட பெரிய சக்தியாக உங்களை கனவுல வந்து கெட்ட கனவாக வந்துக்கிட்டு இருக்காரு. அதை ஜனங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு காமிச்சாதான் எதாவது பண்ண முடியும்னு. ஆனால் அப்படி இல்லையே. நேற்று கூட அதை உடச்சிட்டார்லண்ணே. தஞ்சாவூரில் போயிருக்காரு. நெற்பயிர்களுக்கு தண்ணி வர்ற தண்ணியை நிப்பாட்டியிருக்காங்கிற ஒரு விஷயத்த பத்திரிகையாளர், அங்கே இருக்கிற பத்திரிகையாளர் கூட வெளியே கொண்டு வராத ஒரு விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவர் வந்து நேற்று போய் தஞ்சாவூரில் வெளியே கொண்டு வந்துட்டாரு. வந்துட்டு இருக்க தண்ணியை நிப்பாட்டியிருக்காங்க, எங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்குங்கிற விஷயத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. இவர்களை முட்டு சந்து கொண்டு போகிறது ஒன்றும் இல்லை. திமுககாரங்க, லோக்கலில் இருக்கிறவங்க, இந்த எம்எல்ஏ பார்த்தீங்களா, எம்எல்ஏ அடிச்சது கட்சிக்காரங்க அந்த அடிப்பட்ட பத்திரிகையாளர் மேலே வழக்கு போட்டாச்சு. என்ன செய்ய முடியும்? நான் அடிக்கடி ஜோகா சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? கட்சிக்காரன் அடிச்சிருவான், மாமூல் கேட்பான், தரலன்னு அடிச்சிருவான், இவன் போய் புகார் கொடுப்பான், அவன் போய் இவனை கீழே உட்கார வச்சுட்டு குற்றவாளி சாட்டை போட்டவன் வந்து சேரில் உட்காந்து பேசுவான். அப்புறம் ஓ மேலேயும் வழக்கு போடணுமான்னு சொல்லுவாப்புல. ஏங்க வியாபாரம் நடத்தி இந்த இடத்துல வந்து அடித்து வாயெல்லாம் உடைச்சிட்டான், நான் புகார் கொடுக்கணும் என் மேலேயே வழக்குன்னு. நான் வாட்டில் வியாபாரம் தானங்க பார்த்துருந்தேன்னா, ஏன்பா நீ அவனை திட்டினல்ல, அவரை ஆத்திரப்படுத்தினல்ல, அது எவ்வளோ பெரிய அது எவ்வளோ பெரிய தப்பு. மூஞ்சை கொண்டு போய் அவர் கையில் மோதிக்கிற. ரெண்டாவது அந்த விஷயமா வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட கூட கேட்கும்போது, அண்ணன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் சார்கிட்ட கேட்கும்போது கூட அதை என்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் தான் கேட்கணும். எப்படிப்பா? அது கரெக்ட் தான். மக்கள் உங்களுக்கு ஓட்டை போட்டாங்க. நான் பார்ட் டைம் அரசியல்வாதி. அவர் எந்த டைமில் அரசியல்வாதின்னு கேட்டிருக்கணும். முதல்ல வந்தோடனே, சார் நீங்கள் இப்போ நடிகரா அரசியல்வாதியா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேட்கணும். அவர் இப்போ நடிகராக இருந்திருப்பார், அதனால ஏன்டா கேட்காதீங்கன்னு இருப்பார். இன்னொன்று, அவர் சங்கடம் தர விஷயம் இல்லை, அவரே டிவியை உடைச்சிட்டு டார்ச் லைட்டு தொலைச்சிட்டு அவர்கிட்ட போயிட்டு எத்தனை சீட் நிற்பீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், அவரும் 12 சீட் கூட்டணி யார் கூடன்னு கேட்டாங்க பார்த்தீங்களா? ஆமாம். சோகா சொன்னார் பதில், உங்களிடம், என்னிடம், இந்தியாவிடம், மக்களிடம், செவ்வாய் கிரகத்தோட, வேளாண் கிரகத்தோட. எப்பாடே அந்த இடத்துல ட்ரம்ப் மட்டும் வரலண்ணே. அந்த இடத்துல ட்ரம்ப் மட்டும் வரல, ஏன்னா அங்கே வச்சிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரான்னு தெரியல. அதனால் உளறல் நாயகர்கள் நிறைஞ்சு இருக்கிறாங்க நம்ம சுற்றி. கண்டிப்பான இதை தொடர்ந்து திமுக கூட்டணியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி பிப்ரவரி மாதமே அவங்களுக்கு வேற லெவலில் இருக்கும்னு. அதில் நேற்று என்னென்னா, அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்களுக்கு கொடுக்கும்போது ஒரு பேட்டியில் ஐயா ராமதாஸ் அவர்களும் திரும்ப அவர்களும் நேருக்கு சந்திச்சுக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்க. விசிகாலேருந்து இன்றைக்கி கண்டனம் அறிவிச்சிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு உங்கள் கட்சியோட நிப்பாட்டிக்கோங்க, எங்கள் கட்சி விஷயங்களை தலையிடாதீங்கிற வார்த்தையை சொல்லி. அது எப்படின்னா, அடிமையாக இருக்கியா நீ, அடிமையாரியா அதோட இரு, அது சரி, எங்களை அடிமையாக்காதுன்னு. அவங்க லாஸ்ட்டாக சொல்லுவாங்க, நீயே இப்போ பரம அடிமை தான். யார் அடிமைன்றதில் போட்டி தான் நடந்துகிட்டு இருக்குது. செல்வ பிறந்தகை வந்து இதில் விசிகாவில் இருந்தார், அவருக்கும் திரும்ப தான் ஆகாது. காங்கிரஸ் தலைவரானோன்னா சந்திச்சுக்கிட்டாங்க. சந்தித்த பிறகு ஓரளவு நட்பு, ஏன்னா ஒரே குட்டையில் உரிய அடிமைகள், ஒரு அடிமை இன்னொரு அடிமையை சந்தித்த பொழுதுன்ற மாதிரி அந்த ஒரு சந்தோஷத்தோடு போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு திருமாவளவனை அடிப்படையில் அவராக ஏதாவது சொல்லி மாற்றி நாளைக்கு ராமதாஸ் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி சொல்ல போகிறாரு. நீங்கள் இப்போ வந்து இப்படி வார்த்தை விட்டிங்கன்னா நான் ஒரு ஃப்ளோவில் போயின்னுக்கிறேன், நீ அந்த ஃப்ளோவில் கெடுக்கிற மாதிரி. இந்தியன்ல வரும்னு நான் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவேன், ஆனால் நீ ஆடு. நான் ஒரு ஃப்ளோவில் போயின்னுக்கிறேன், நாளைக்கு அது அப்படியே மாற்றி என் கட்சிக்காரன் அப்படியே இது பண்ணி மக்கள்கிட்ட இது பண்ணி ஒரு மாதிரி கொண்டு வந்துடுவேன். இன்றைக்கி போயிட்டு ஒரு இடத்துல பெரியார் வந்து கடவுள் மறுப்பு சிலையெல்லாம் போட்டு உடைச்சார், 94 வயசு வரைக்கும் இருந்தார். ஏன் அப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க 94 வயசு வரைக்கும் இல்லையா? அப்போ அவங்க வேறு ஏதாவது சொல்கிறதா? ஆமாம், யார் இதோட இல்லை, எல்லோரும் தான் இருக்காங்க. அதுக்கும் இயற்கை உங்களுக்கு ஒத்துழைச்சா எல்லாருமே இருக்கலாம். உடல் நலம் பல விஷயங்கள் இருக்குது. ஏன் இதை சொல்ல வராருன்னா அவருக்கு தெரியல, அந்த இடத்துல என்னமோ சொல்கிறாரு. அப்போ நம்மளை போன்றவர்கள்லாம் அப்படி கிடையாது, அவர் வந்து ஒரு கொள்கை கோட்பாடு, அதனால் 94 வயசு இருந்தாராம். ஏன்னா இவருக்கு சந்தேகம் வந்துச்சு, நம்ம அடிக்கடி சிதம்பரம் கோயிலில் போய் பட்டா அடிச்சுக்கிறோம், ஏன்னா அது வார்த்தை சொல்றாரு, நான் இது முடிச்சுட்டு குடமுழுக்கு விழாக்கு போறேங்கிற வார்த்தையும் சொல்லிடுறாரு அவரு. அதனால
இந்த மாதிரி ஏதாவது பேசி நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு குழப்புறது. இதில நான் குழப்பிட்டு ஏதோ பண்ணிக்கிறேன். நீ வந்து நடுவுல என்ன நீ சொல்ற? எங்களுக்கு புத்தி சொல்றன்றது வந்து ஒரு அறிவாலய அறிவாளி. இவரு வந்து இன்னொரு அறிவா அறிவாலய இவர பார்த்து கோச்சிக்கிறாப்புல. இவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னா, திமுககாரன் தான் சாமர்த்தியம். இவருக்குள்ள பிரச்சனை, இவங்களுக்கு 2 பேரும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துர மாட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் திருப்பி அப்படி கை காமிச்சுக்கின்னு, இங்க பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா. பாஜக பாரு, பாஜக வந்துரும், பாஜக வந்துரும். ப்ளஸ் தனியா போய் கேட்டா, இந்த மாதிரி அவங்க சந்திச்சுட்டான்னா பிரச்சனை இல்ல. அப்படின்னா காண்டாகுமா? காண்டாவாதா? அது என்ன எவ்வளோ பெரிய திருமாவளவனுக்கு. அது அவரு நேத்து தான் பேட்டி குடுத்துருக்காரு. அப்ப நேர்ல சந்திச்சா மாறும்னா, அப்ப திருமாவளவன் அப்ப கொள்கை, இந்த விஷயங்கள் 11 வருஷமா நான் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்றதெல்லாம், ஐயாவ நேர்ல பார்த்தா மாறிடுமா? ம். அது மாறுனா நாங்க மாத்திக்கிறோம். அது எங்க இஷ்டம். எங்க நாங்க இஷ்டம். தனியா சொல்லிக்க போறோம். நீ அத முன்கூட்டியே உடைச்சு விட்டன்னா, அந்த கோவம் தான் செல்வ பெருந்தகை மேல இவங்க பாய்றாங்க. கண்டிப்பாங்க. இதை தொடர்ந்து நான் காங்கிரஸ் விஷயங்கள்ல அடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னா, மானி தாக்கூர் அண்ணன். நேத்து பேட்டி குடுக்கும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, 36 நாளா நாங்க காத்துட்ருக்கோம். நாங்க எங்க சைட்லேருந்து ஒரு ஆள் குழு அமைச்சிட்டோம். ம். இப்போ வரைக்கும் திமுக கட்சி சார்பா எந்த குழுவும் அமைக்கல. நட்பு சக்தியா இருக்கிறாங்க. அதனால நாங்க இதுவே இன்னைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். 36 நாளா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பத்திரிகையாளர் கேட்கும்போது, "உங்கள சரியா ட்ரீட் பண்ணலையா திமுகன்னு?" கேட்கும்போது, "நாங்க 36 நாளா காத்திருக்கோம்." அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட நிப்பாட்டிட்டாங்க. நாளைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்களை வந்து இப்ப இருக் ச த புதிதா தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் போய் ஒரு மீட்டிங் கலந்துக்க போறாங்க. என்னதான் நடக்குது காங்கிரஸ்குள்ள? அது சந்திக்கிறதா சந்திப்பாங்க. இவரு ஏதாவது கேட்பாரு. அது நார்மல் சந்திப்பு. போயிடும். அது ஒண்ணும் பெரிய இது கிடையாது. சோடங்கர்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு டெல்லி போயிட்டாரு. இவர்கள் வந்து ஆரம்பத்தில கொஞ்சம் ஸ்டஃப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பீகார் முடிஞ்சோனே இவங்க வந்து இவங்கள்ட்ட கெஞ்சினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் தாவேகா தனியா நிக்கிறேன்னோனே, பிரவீன் சக்கரவர்த்தி இதெல்லாம் பார்த்துட்டு இது எங்கேயோ பிரச்சனைன்ட்டு கனிமொழி அனுப்பிச்சு அங்க கெஞ்சினாங்க. இப்ப அங்க ஏதாவது பேசி ஒத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால இங்க எதுக்கு நம்ம அது சொல்லணும் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு போல. ஒரு 30 இடம் 35 இடத்துக்குள்ள குடுத்துட்டு, ஒரு ராஜ்யசபா குடுத்துட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு. காங்கிரஸ் தெரியும்ல, அவன் லோக்கல்ல இருக்கிறவன்லாம் யாரையும் மதிக்கவும் மாட்டாங்க. ராகுல் காந்தி முடிவு பண்ணிட்டாரா, சொல்ட்டாரா, ரைட் ஓகே போ. அவ்வளோதான். அவ்வளோதான். அதனால இந்த நேத்து கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்காருல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க எல்லாம் இதா இருக்கோம் அப்படின்னு. ஒரு ஆமா. எம்பி அப்படி சொல்றாரு. இன்னொரு இன்னொரு எம்பி எம்பி இப்படி சொல்றாரு. மானம், மரியாதை, ரோஷம் இதெல்லாம் காங்கிரஸ் படவே கூடாது. இதில என்னன்னா, மானி தாக்கூர் வந்து நாடாளுமன்றத்தில ஒரு கொறடா. ராகுல் காந்தி வந்து இது எதிர்க்கட்சி தலைவர்னா, இவரு கொறடா. ராகுல் காந்தியோட நேரடியா இதுல இருக்கிறவரு. அப்போ எந்த ஒரு விஷயமும் தலைவரோட அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சுக்கு தெரியாமலயோ, இல்ல அவரோட ஒப்புதல் வாங்காம இந்த மாரி வார்த்தைகள் பேச முடியுமா? நானி தாகூர விடுங்க. பிரவீன் சக்கரவர்த்தி யாருங்க? இன்னும் கொஞ்சம் லிங்கா ஆ இருக்கிறவங்க. அவரு எதுக்கு இங்க வராரு? இங்க வந்து பேச பேசுறாரு. வேண்டிய அவசியம் இல்ல. விஜய் பத்தி பேசுறாரு, எல்லாம் பண்றாரு. அதனால காங்கிரஸ் தான் சொல்றேனே, இங்க மாநிலத்தில இருக்கிறவங்க, இங்க இவங்களோட லிங்க்ல இருப்பாங்க. மேல இருக்கிறவரு தேவைப்பட்டா லிங்க்ல வருவாரு. இல்லாட்டி வேற ஒரு முடிவு வேலை எடுப்பாரு. இருக்குது. இப்படிதான் மாத்தி மாத்தி தான். அவங்க ஒரு ஆசை இருக்குது தாவேகா கூட போலாமான்னு. நீலாம் ஆசையே பட்டுறாத. அதுக்கு நாங்க தகுதியே உள்ள ஆள் கிடையாது அப்படின்னு. இப்ப மீண்டும், விருப்ப மீண்டும். மனுவிலேயே பார்த்துருப்பாங்க. ஐய்யய்யோ! படா கட்சி ஆகுதுடாப்பா அது. எல்லா குழந்தைங்களும் பால்வாடிலாம் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்குது. அது ஒரு 1 1/2 வயசு குழந்தைன்னா, இது ஒரு இதுவும் குழந்தை தானே. ஆமா. இது குழந்தை தான். யாராவது தூக்கி தான் குழந்தை 1 வயசு குழந்தைய கூட்டு தான் முடியுமா? வா, வா, வா கூட நடந்து வான்னு சொல்ல முடியுமா? தூக்கின்னு தான் போணும். அப்படிதான் காங்கிரஸ திமுகவும், அதிமுகவும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்குது. ஆமா. இப்ப அது ஒரு குழந்தை. இந்த குழந்தையும் அந்த குழந்தையும் சேர்ந்தா என்ன ஆகும்? என்னத்துக்கு ஆகும்? ஒண்ணும் ஆகாது. தனியா 2 உட்காந்து அழுவும். அழுவும். அவ்வளோதான். பால் கூட அதுக்கு இது குடிக்க தெரியாது. குடிக்க தெரியாது. யாராவது பீடிங் பாட்டில்ல போட்டு குடுத்தா தான் உண்டு. அதனால அதான் பயப்படுது காங்கிரஸ். கண்டிப்பாண்ணே. இதை தொடர்ந்து திமுக பொறுத்தவரைக்கும் என்னைக்குமே இந்த கூட்டணி விஷயங்கள்ல தெளிவா இருக்கக்கூடிய விஷயம். நம்ம பல தடவ பார்த்துருக்கோம். கலைஞர் அவர்களுடைய ஆகட்டும், அதற்கு மேல வந்து இவர சொல்லப்போனா முதல்வர் அவர்களே சொல்றாருன்னா, எல்லா கூட்டணி கட்சி தலைவரோட ஒருங்கிணைஞ்சு போறாங்கன்னு ஒரு விஷயம். 4 தேர்தலா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா, இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கூட்டணி பத்தி பேசுறதுக்கு எந்த குழுவுமே அமைக்காம, ஆனா இன்றைக்கு ஒரு செய்தி என்னன்னா, அமைச்சர்கள் வந்து அந்தந்த கட்சிகளோட பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. திமுக தன்னுடைய நிலைப்பாட்டுல ஒவ்வொரு விஷயத்திலயும் மாறுறாங்களா? நீங்க கூட்டணி வச்சு, குழு வச்சு பேசுனீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் நீங்க உள்ள போனோனே வெளியில மயக்கி நீட்டுவான். இல்ல உள்ள வர பிரச்சனைய வெளியில வந்து பேசுவாங்க. கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு இன்னும் வெட்ட வெளிச்சமாயிடும். பாரம்பரியமா. அதுக்கு பதிலா அமிக்கபிள் டாக் போய்க்கிட்டு, செட்டில்மென்ட். அதுக்கப்புறம் நல்லபுள்ள மாரி கூப்பிட்டு பேசுற மாரி பேசுவாங்க. இப்ப அதனால தான் சொல்றேன். இவங்க பெருசா ஓப்பன் பண்ணாங்கன்னா வெடிச்சிரும். அதனால உள்ளுக்குள்ளேயே பண்ணிட்டு, முடிச்சுட்டு என்னென்ன சாம, பேதம், தானம், தண்டம் என்னென்ன வேணும், எது வேணும், இது விட்டமின் சி, என்னென்ன ஸ்வீட் பாக்ஸு, சீட்டு, சீட்டு குடுத்தா இது எண்ணிக்கை குடுத்தா அப்புறம் தொகுதி, தொகுதி. இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு, அப்புறம் ஒரு நாள் சும்மா சம்பிரதாயமா நீங்க வாங்க. ஏதோ வந்து அப்பதான் உட்காந்து பேசுற மாரி பேசிட்டு, ஒப்பந்தம் கையெழுத்தாயிட்டு,
அதான் வழக்கமாக தெரியும்ல, ம். கூட்டணி கட்சி லைனாக நிற்பாங்க. காதர் காதர் மொய்தீனா யார் அவரு? இதில் முஸ்லீம் லீக். ஆ அன்னைக்கு தான் அவரை பார்க்கலாம் நீங்க. மற்ற நாள்லாம் பார்க்க மாற முடியாது. மாட்டார். பேராசிரியர் பேராசிரியர் காதர் மொய்தீன். காதர் மொய்தீன். மொய்தீன். அவர் அன்னைக்கு தான் நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கூட்டணி கட்சியார் எல்லாரும் ஒண்ணா அன்னைக்கு தான் பார்க்க முடியும். எல்லாம் ஒண்ணா நின்னு சால்வை போட்டு முடிச்சுட்டு கிளம்பி போவாங்க. கண்டிப்பாக இறுதியான இந்த தாவேகா மேட்டர் பேசுவாங்க. நான் சொன்ன மாதிரி தானே, எனக்கு என்ன சந்தேகம்னா கொள்கை விளக்க பரப்பு பொதுக்கூட்டம் வேணும் போட்டிருந்தாங்க கீழே. கொள்கையை பற்றி எதுவுமே பேசாமல் வழக்கம் போல் வந்து ராஜ்மோகன்லேருந்து ஆதவ அர்ஜுனா வரைக்கும் முழுக்க வந்து கொள்கையை தான் திமுக பேசிட்டு. திமுக திமுகக்குள்ள தானே அவங்க கொள்கை. பேசிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்னன்னா முழுக்க முழுக்க இப்போ ஏடிஎம்கே மேலே ஒரு சாயலை பூசுறது என்னன்னா டிஎம்கே சொல்லக்கூடிய அதே வார்த்தைகள். பிஜேபி தான்ப்பா அவங்க கூட கூட்டணி அமைச்சு, பிஜேபி தான் எல்லாரும் தேடி போய் கூட்டணி அமைக்கிறாங்க, உங்ககிட்ட யாரும் தேடி வரல. நேற்று ஆதவ பேசியிருக்காரு. இதே ஆதவ் தான் ஒரு பேட்டியில ஏன் அதிமுகவை அடிக்குமான்னு கேட்டப்போ, ஏங்க அவங்க ஆளுங்கட்சி கிடையாது, ஆளுகின்ற கட்சியை தான் நம்ம இது பண்ண முடியும், ஆளுகின்ற கட்சி அந்த இதை பற்றி தான் குறைய சொல்ல முடியும், இவங்கள போய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னவர் இப்போ முழுதுமே இதை மறந்துட்டு இங்கே ஃபுல்லாக அடிச்சிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்டிஏ கூட்டணியோட தான் அதிமுக ஜாயின் ஆயிருக்கு. என்டிஏ கூட்டணியில் ஆல்ரெடி இருந்த கட்சிகள் அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இங்கே அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்படி பார்த்தா டிடிவி அவர்களை வந்து அதிமுக ஒத்துக்கலைன்னா எப்படி இந்த கூட்டணிக்குள்ளே சேர்ந்துருக்க முடியும்? அங்கே பெர்மிஷன் கேட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இது என்னன்னா டிடிவி ஓபிஎஸும் அதிமுக உட்கட்சி பிரச்சனைன்னு சொன்னாங்க. அப்போவே நம்மளாம் சொன்னது அப்படி இருந்தாலும் பீகார் பாணியில் எல்லாரையும் ஒரு குடையில கொண்டு வரதுக்கு அதிமுக பாஜக முயற்சி பண்ணோம். அதை இவர் கண்டுக்க மாட்டார். சரி நீங்கள் எதாவது பண்ணி தொலைங்க, எனக்கு கூட்டணி அமைஞ்சா போதும்னு. அதே மாதிரி அவங்க பண்ணிட்டு இவர்கிட்ட இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை கூட நான்லாம் என்ன சொன்னேன், இது ஒரு ஒட்டுதல் இல்லாமல் இருப்பாங்கன்னா. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளை நமதை படம் தான் நடந்தது. அண்ணா தம்பின்னு பண்ணிட்டாங்க. அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. பொறுக்க முடியல. அதுக்கு திரும்ப திரும்ப அதை திமுக சொல்லிக்கிட்டு இருக்குது. நீங்கள் என்ன புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசுகிறீங்க? அப்போ தெரியுதா இவங்க எல்லாமே அந்த டிஎம்கேவுடைய ஸ்லீப்பர் செல்லாக வேலை செய்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து விஜயை முட்டு சேர்ந்து கூட்டு போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. விருப்ப மனுவில் பார்த்துட்டோம். நான் வேட்பாளர் தேர்வில் பல கூத்துக்களை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக. இதில் ஜனநாயகன் படத்தோட இதில் வந்துட்டு தயாரிப்பு நிறுவனம் அந்த இதுக்கு சென்சாரோட ரிவைஸ் கமிட்டி குழுவுக்கு அனுப்பிட்டாங்க, படத்தை அனுப்பிட்டாங்கன்னு ஒரு செய்தி தெரியுதா? இப்போ தான் புத்தி வருதா? அதான் திமுரு. அது ஆணவத்தில் ஆடக்கூடாது. அதனோட அதை என்ன சொல்லுவாங்க, போரில் அழிஞ்சதை விட ஆணவத்தில் ஆடுறதோட அதிகம். சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல. அந்த மாதிரி இந்த ஆணவத்தில் ஆடினா காமிச்சிடுவாங்க, வேலையை காமிச்சிடுவாங்க. இப்போ அமுக்கபுளாக நேரம் இல்லை, அமுக்கபுளாக காலில் விழுந்து நீங்கள் எதாவது பண்ணி சர்டிஃபிகேட் கொடுங்க. நீங்கள் அந்த இம்ரான் உலாவோட அதான் போட்டிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் அவசரப்படாதீங்க ராசா, அமுக்கபுளாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கோர்ட்டில் சப்மிட் பண்ணி வழக்கை வாபஸ் வாங்கி படம் ரிலீஸ் ஆகும். அதனால் நீ இது பண்ணிக்கங்க. அந்த என்ன பிப்ரவரி 2nd வீக்கில் ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் ஷோவாக போட்டு முடிச்சு வெள்ளி சனி ஞாயிறு வரும். அதோட முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான். மிக்க நன்றி நேரத்துக்கு.